उठकर யாராவது எழும்பி याकूब की किताब யாக்கோபின் புஸ்தகம் 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் 11वां वचन को पढ़ सकते हैं। याकूब 5वां अध्याय 11वां। யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை The படிக்கிறோம். book of James chapter 5 verse 11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த ஊக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. हालेलुया। ஹalleluya. यहाँ पर याकूब जो है இங்கே யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். जिसको आके जेम्स द जस्ट भी कहा जाता है, यानी याकूब धर्मी भी उसके नाम से जाना जाता है, யாக்கோபு नीतिमान। நீதிமான் என்று சொல்லி பார்க்கிறோம். या उसको आके कैमल नी जेम्स के नाम से भी जाना जाता है। ऊंट का नी, ஒட்டகத்தின் முட்டு என்று சொல்லி சொல்வார்கள். इसका कारण क्या है? அதனுடைய காரணம் वो என்னவென்றால் हमेशा घुटने में रहकर इजराइल के उद्धार के लिए प्रार्थना किया करता था। அவர் எப்பொழுதும் முழங்காலில் இருந்து இஸ்ரவேலர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிப்பார். उसके घुटने इस प्रकार के ऊंट के चमड़े के या खाल की तरह हो गया गए। அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தின் அதாவது தோலை போல் மாறிவிட்டது. वो यहाँ पर इस तरह कहता है, அவர் இப்பவிதமாக இந்த வசனத்தில் देखो சொல்லுகிறார், सब्र करने वाले को हम मुबारक कहते हैं, तुमने अय्यूब के सब्र के हाल को सुना ही है और प्रभु की तरफ से जो इसका अंजाम हुआ उसे भी मालूम कर लिया है, जिससे प्रभु का बहुत तरस और रहम जाहिर होता है करके आप लिखता है। யோபின் பொறுமை இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்களா இருக்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செய்கைகளையும் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவராயிருக்கிறாரே. हालेलुया। हालेलुया। आमतौर पे हम इंसान के बीच में ये देखते हैं, நாம் மனிதர்கள் மத்தியிலே விதமாய் பார்க்கிறோம். वो इस तरह से अंदाजा लगाते हैं சிலர் விதமாக ஒரு அதாவது கணிக்கிறார்கள் कि इंसान ने अगर ज्यादा बरकत पाया है तो மனிதர்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டால் वो धर्मी है, वो अच्छा प्रार्थना करता है, அவர் நல்லா ஜெபிக்கிறார், ஒரு நீதிமான் என்று சொல்லி, इसलिए कि प्रभु ने इसको आशीष किया है இது நிமித்தம் அவரை ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி, और ऐसे लोगों को कभी आपत्ति नहीं आएगी அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த தீமையும் உண்டாகாது என்று और சொல்லி, ऐसे लोगों को कभी बीमारी नहीं आएगी करके कहते हैं। அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த வியாதியும் வராது என்று சொல்லி, अगर ऐसे व्यक्ति है जो बीमार है அப்படி பக்தியா இருந்து ஒரு வியாதியா இருந்தால் या कंगाल है, கஷ்டப்பட்டால், यानी वो प्रभु के साथ उसका रिश्ता अच्छा नहीं है, தேவனோடு அவருடைய அதாவது உறவு சரியா இல்லை என்று சொல்லி அர்த்தம். वो किसी गुनाह में है, அவர் ஏதோ ஒரு பாவத்தில் या இருக்கிறார், किसी पाप में है, इसलिए कि प्रभु उसको ये दंड दिया करके लोगों का आम तौर पे அவர் ஏதோ इस तरीके से नजर पे பாவத்தில் இருக்கிற இது நிமித்தம் கர்த்தர் அவரை தண்டித்திருக்கிறார் என்று சொல்லி சிலர் அப்படி எண்ணுவார்கள். यानी उनके जो हालात जो है, இரண்டாவுடைய நிலைமை, उनके आशीर्वाद அவருடைய ஆசீர்வாதம் और आशीर्वाद नहीं जो है, ஆசீர்வாதம் இல்லாத उनके आत्मिक के अंदाजा हम लगाते हैं किस तरीके से स्पिरिचुअलिटी है। விதமாக நாம் மற்றவர்களை கணிக்கிறோம். लेकिन अय्यूब का जो किताब को हम देखते हैं, யோபின் புஸ்தகத்தை பார்க்கின்ற போது वो सरासर इनकार करती है। அது அப்படி அல்ல என்று சொல்லுகிறது. ये बात सच है, இந்த வார்த்தை உண்மைதான். अब बाइबल में ये कहती है, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. जब गुनाह करता है तो प्रभु उन्हें दंड देता है, பாவம் செய்கிற மனிதனை தேவன் தண்டிக்கிறார். और जो प्रभु के जो वचन पर चलता है, தேவனுடைய வசனத்தில் நடக்கிறவர்களை उन्हें प्रभु आशीषित करता है। அவர்களை கர்த்தர் ये ஆசீர்வதிக்கிறார். सही बात है, இது உண்மைதான். लेकिन हमेशा हम उस नजर से सबको ना देखें। எப்பொழுதும் நாம் அந்த नोकத்தோடு நாம் பார்க்க கூடாது. अय्यूब की किताब तकरीबन वही कहता है। யோபின் புஸ்தகம் இதைத்தான் சொல்லுகிறது. यहाँ पर आके याकूब आके अय्यूब के बारे में जो उसके ऑडियंस यानी उसके चर्च के लोगों को अय्यूब के बारे में अच्छी तरह पता है। அந்த யாக்கோபின் சபையார்களுக்கு அந்த யோசேப்பை பற்றி யோபை பற்றி நன்கு அறிந்தவர்கள். अय्यूब का जो कहानी जो है, யோபினுடைய அந்த கதையானது वो कोई कथा कहानी नहीं है, அது ஒரு சும்மா சாதாரண ஒரு கதை அல்ல, फेरी टेल नहीं है, कोई किसी ने
बोला आके कहानी सुनाया करके नहीं है, அது யாரோ ஒருவர் சொன்னார் என்று சொல்லி அந்த கதை கிடையாது. या कि सच्ची जो घटना जो इतिहास में घटी है वो आके हम देखते हैं. இது உண்மையாக நடந்த ஒரு சரித்திர சம்பவமாக்கும். यही जो है कि याकूब जो है இதைத்தான் யாக்கோபு हमारा प्रभु यीशु का भाई நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் अपने சகோதரர் ऑडियंस को अपने चर्च के लोग को जब लिखने के वक्त அவர் தம்முடைய சபையார்களுக்கு எழுதுகின்ற போது तुमने याकूब का हाल तो सुना होगा ना, उनके लोगों को पहले से पता है. நீங்கள் யோபுவினுடைய காரியத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று अय्यूब சொல்கிறார். की किताब को किसने लिखा करके हम यकीन से हम नहीं कह सकते. யோபுவினுடைய புத்தகத்தை யார் எழுதினார் என்று சொல்லி நமக்கு சரியாக इसे தெரியாது. anonymous राइट किसने लिखा करके पता नहीं, யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது. लेकिन कहना यह है, कुछ लोग कहते हैं சிலர் இப்படி ये சொல்வார்கள், सबसे पुराना किताब है. இது எல்லாவற்றிலும் ஒரு பழமையான ஒரு புத்தகம் என்று बाइबल का சொல்வார்கள். सबसे पुराना किताब कहा जाएगा तो வேதத்தினுடைய அதிக பழமையான புத்தகம் என்று சொன்னால் अय्यूब है. அது யோபுதான். तकरीबन उत्पत्ति किताब और अय्यूब की किताब ஆதியாகமம் யோபின் புத்தகம் आगे पीछे हो सकता है. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். याकूब के रहने का जो जमाना था அந்த யோபு இருந்த நாட்கள் वो के जो हमारा पेट्रियार्क जो अब्राहम इसहाक याकूब जो है ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களுடைய स्कॉलर्स को कहते हैं उस जमाने में वाक्य रहता था करके, அந்த நாட்களில் இருக்கலாம் என்று சொல்லி क्योंकि சொல்லுகிறார். उनको उम्र का अंदाजा लगाते, उम्र जिसका भी उसका उम्र 170 180 साल का जो उम्र जो अय्यूब का जो है அவருடைய 170 180 இப்படி அந்த वही उम्र का के जो अब्राहम ईसाक याकूब का उम्र है. அந்த வருஷம் தான் யாக்கோபு तो वो ஈசாக் उम्र को என்பவர்களுடைய लगा के अंदाजा लगाते कि एक वक्त था कि अय्यूब जो है हमारा पेट्रियार्क जो अब्राहम ईसाक याकूब उस जमाने का वाक्य रहने वाला कंटेम्पररी हो सकता है कहते அவருடைய हैं. அந்த வயசை வைத்து தான் இந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு அந்த காலங்களில் உள்ளவராய் இருக்கலாம். हम अय्यूब के बारे में तो कई बार संदेश सुने हैं, யோபை பற்றி நாம் अनेक காரியங்கள் हमारे लिए கேள்விப்பட்டிருக்கிறோம். नया नहीं है, நாம் ஒன்று புதிதா அல்ல. लेकिन हम आके आज आके ये अपेक्षा करेंगे நாம் இன்று இந்த காரியத்தை நாம் कि प्रभु इस अय्यूब के जिंदगी से இந்த யோபின் வாழ்க்கையிலே हमें कुछ नया सिखाया करके. புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். देखा जो आज अय्यूब की किताब का शुरुआत जो है யோபின் புத்தகத்தின் ஆரம்பமானது बड़े आशीर्वाद से शुरू होते करके देखते हैं हम. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக அது उसके जरजमीन अय्यूब नाम का एक शख्स था, जो वो शख्स जो सीधा सादा धर्मी था और प्रभु का डर मानता था और बुराई से दूर रहता था करके उसका जो कैरेक्टर के बारे में यहाँ पर वचन लिखता है कि देखते हैं. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய் இருந்தான் என்று சொல்லி ஆரம்பிக்கப்படுது. उसके 7 बेटे और 3 बेटियां पैदा हुई. அவருக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். और उसके पास ढेर सारे भेड़ बकरियां और ऊंट और गधे थे करके देखते हैं. अनेक ஆடுகளும் ஒட்டகங்களும் காணப்பட்டது. यानी उसके जमाने में वो आके उससे अमीर कोई नहीं था. அவர் இருந்த நாட்களிலே அவரை விட ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் हमारे யாரும் इंडिया கிடையாது. में मुकेश अंबानी से ऊपर कोई नहीं है. இப்பொழுது எப்படி முகேஷ் அம்பானியை விட பெரியவர் யாரும் இல்லை. जहाँ तक मेरा अंडरस्टैंडिंग है शायद वर्ल्ड का 7वां रिचेस्ट पर्सन मुकेश अंबानी है. உலகத்தில் 7வது ஒரு பணக்காரர் என்று சொன்னால் முகேஷ் तो அம்பானி. उस जमाने में कि जो पूर्व दिशा के जो सबसे अमीर इंसान कहा जाएगा तो அந்த நாட்களிலே பெரிய பணக்காரர் என்று சொல்ல போனால் अय्यूब है, जोब है. யோபு தான் என்று சொல்லி பார்க்கிறோம். इज सेलिब्रिटी. இது உண்மை. उसका बारे में कोई ऐसा नहीं होगा जो उसके बारे में नहीं जानता होगा. அது அவரை குறித்து யாருமே தெரியாது என்று சொல்வதற்கு எதுவில்லை. लेकिन आके एक खुश एक हैप्पी फैमिली थी करके देखते हैं. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா இருந்தது. आके इस प्रकार आके इसकी जिंदगी ऐसे गुजरने के बाद இப்படியாக அவருடைய வாழ்க்கை கடந்து செல்லும் போது इस प्रकार आके अय्यूब की जिंदगी आके खुशी से भरी थी. वो आके हम शुरुआत में इसके बारे में देखते कि वो सीधा सादा धर्मी और प्रभु का डर मानता था और आके बुराई से दूर रहता एक व्यक्ति था. யோபு ஒரு நல்ல ஒரு மனிதனும் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுற ஒரு உண்மையா உள்ள மனிதனா இருந்தார். और उसके बेटे आके जब भी मिलके लगे खाने पीने करते थे, खाने और पीने बैठते थे. அவருடைய பிள்ளைகள் ஒன்று கூடும்போது நல்ல புசித்து குடித்து இருப்பார்கள். एक वक्त मेरे बच्चों ने दिल में प्रभु का के लोग ने लानत दिया होगा, श्राप दिया होगा या कोई बुरा भला बोला होगा करके
वो अपने बच्चों के लिए प्रार्थना करता, बलि चढ़ाता था, देखते हैं। ஒருவேளை என் பிள்ளைகள் தேவனை நிந்தித்திருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன செய்தார்? பலி செலுத்தினார். ऐसा कामिल इंसान, ऐसा सीधा साधा एक धर्मी इंसान को देखते हैं हम। இவ்விதமாக ஒரு நீதிமானாக அவர் காணப்பட்டார். लेकिन अचानक एक चीज, एक बात हुई करके देखते हैं। திடீரென்று ஒரு சம்பவம் நடந்ததை हम பார்க்கிறோம். पढ़ सकते हैं अय्यूब की किताब யோபின் புத்தகம் पहला अध्याय 1ஆம் அதிகாரம் 6 वचन से पढ़ेंगे हम। 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய ஸ்தலில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் அடியில் வந்து நின்றான். यहाँ पर आके देखते हैं कि जब आगे परमेश्वर के बेटे जब आगे प्रभु के सम्मुख में प्रभु को पेश किया, ஒரு நாள் கர்த்தருடைய புத்திரர் வந்து நின்றபோது शैतान भी उनके साथ आया करके देखते हैं हम। சாத்தானும் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லி अभी सबको सवाल ये है, எல்லாருக்கும் ஒரு मुझसे கேள்வி बहुत कई लोगों ने पूछा, அதை குறித்து பலர் स्वर्ग में शैतान का काम क्या है करके। பரலோகத்துல சாத்தானுக்கு என்ன வேலை? वो मैं नहीं जानता, அது எனக்கு தெரியாது, वो प्रभु जानता है। அது கர்த்தரே அறிவார். लेकिन एक बात है, ஆனால் ये ஒரு शैतान करके जो हिब्रू वर्ड जो है, அந்த சாத்தான் என்ற அந்த எபிரு வார்த்தை हाँ सातान करके है। हाँ சாத்தான் என்று ये சொல்லி हाँ जो हिब्रू में जो है, அந்த என்ற எபிரு வார்த்தை इंग्लिश में इक्विवेलेंट टू द, तो डेफिनेट आर्टिकल द करके जो कहते हैं द என்று சொல்வார்கள். अभी उदाहरण पे अगर मुझे अगर पुकारेंगे तो உதாரணமா என்னை கூப்பிட்டால் ही इज दी राजा कोई बोलेंगे नहीं, he is the ராஜா என்று சொல்ல ही மாட்டார். इज राजा बोलेंगे। he is ராஜா என்று या अगर சொல்வார்கள். हमेशा बुलाएं तो ही इज अलमेसिया करके कहेंगे, he is அல்மெசியா என்று द சொல்வார்கள். कर कहीं डालेंगे नहीं। என்று சொல்ல மாட்டார். इब्रानी हो இப்ரானியா இருக்கட்டும், या इंग्लिश हो, இங்கிலீஷா இருக்கட்டும், नाम के पहले द नहीं आता। நான் பேருக்கு முன்பதாக என்ற तो ये வார்த்தை द வராது. जो ये द सातान करके जो शब्द जो है, அந்த சாத்தான் என்று சொன்ன வார்த்தை, उस स्पिरिट जो है, वो आत्मा जो है, அந்த ஆவியானது वो उसका कैरेक्टर को बताती है। அவனுடைய அந்த குணத்தை ये காட்டுகிறது. हाँ सातान दी सेटन जो है, அந்த சாத்தான் என்று சொல்லுது. हिब्रू में इसका मतलब क्या है? அந்த எபிரு பாஷையிலிருந்து என்ன அர்த்தம்? अक्यूजर, அக்யூசர் என்று சொல்லுவாங்க. दोष लगाने वाला, குற்றம் சாட்டுகிறவன், चैलेंजर, चुनौती देने वाला। சவால் பண்ணுகிறவன். तो इसका काम क्या है? அவனுடைய வேலை என்ன? प्रभु को चुनौती देना, ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது, लोगों को दूसरे के बारे में अक्यूज करना, दोष लगाना। மற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டுவது. एक जॉब डिस्क्रिप्शन उसको दिया काम है वो, அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை என்று इट्स एन சொல்லலாம். ऑफिस, उसका एक कार्य है वहां पर स्वर्ग में। அவனுக்கு ஒரு தனியாக ஒரு இடம். देखो स्वर्ग में हर चीज को हम समझ नहीं सकते। அங்கு பரலோகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நாம் அறிய முடியாது. यीशु के निकोदेमुस से जब बाकी दुनिया की बातें जब कहा, இயேசு நிकोदेமுவிடத்தில் சொல்லும்போது, உலகத்தை குறித்து சொல்லும்போது समझ नहीं समझाओ, அவர் புரியவில்லை. इस यहाँ का जो तुमको बात कर आपको समझ में नहीं आ रहा है, तुमको உங்களுக்கு இந்த உலகத்தின் காரியமே உங்களுக்கு புரியவில்லை என்றால் आसमान का बात करें तुमको क्या पता चलेगा? பரலோகத்தின் காரியங்களை எப்படி நீங்கள் அறிந்து इस கொள்வீர்கள்? स्वर्ग का हर बातों को, हम बारीकी बातों को नहीं समझ सकते। பரலோகத்தின் ஒரு சின்ன காரியங்களை கூட நாம் हमारे அறிய छोटे முடியாது. दिमाग कुछ हद तक समझ सकते हैं। நாம் ஏதோ கொஞ்சம் புரிந்து तो கொள்ளலாம். इस हाथ सातान जो है, சாத்தான் என்று ये சொல்லும்போது, जो अक्यूजर, ये जो दोष लगाने वाला जो है, அந்த குற்றம் ये சாட்டுகிறவன், जो चैलेंजर जो है, அந்த சவால் எழுப்புறவன், वो प्रभु के पास आके पेश आता है, अपने आप को करता है। கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறான். प्रभु आके अय्यूब के बारे में टेस्टिमनी देते, गवाह देता, गवाही। யோபை பற்றி ஆண்டவர் சாத்தான் முன்னாக ஒரு சாட்சி சொல்லுகிறார். प्रभु ने शैतान से पूछा, ஆண்டவர் சாத்தானிடத்தில் கேட்கிறார், कहाँ से आया है? நீ எங்கே இருந்து வருகிறாய்? शैतान ने कहा कि मैं आके ऊपर जमीन के ऊपर नीचे घूमता फिरता, यहाँ उधर आके घूमता फिरता रहता हूँ करके। நான் உலகம் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். पत्रस जब कहने के वक्त, पत्रस जब कहने के பேதுரு बाद சொல்லும்போது, आके खबरदारो अपने जो उस दुश्मनों से, எச்சரிக்கையார்கள் தம்முடைய எதிரிகளை குறித்து. क्योंकि शैतान जो है எதிரி शेर की तरह சாத்தான் எதிரி घूमता फिरता हुआ சிங்கத்தை போல मौके की तलाश में है, யாரை விழுங்கலாம் என்று किसको निगल जाए करके। யாரை விழுங்கலாம் என்று तो சுற்றி प्रभु क्या திரிகிறார். पूछता है कि तू मेरे बंदा जो है, मेरा अय्यूब मेरा बंदा पर गौर किया क्या तूने? என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாய் என்று उसको சொல்லுகிறார். स्टडी किया क्या तूने? நீ அவனை ஏன் கவனிக்கிறாய்? उसको एग्जामिन किया क्या तूने कभी? அவனை குறித்து நீ அதை என்ன கற்றுக்கொண்டாய்? और कहता हाँ मैं जानता हूँ अय्यूब को, அவனை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். और तो प्रभु ने आके शैतान से कहा कि क्या तू मेरे बंदे अय्यूब के हाल के बारे में कुछ गौर क्या जमीन पर उसके तरह कामिल राजबाज आदमी कोई नहीं करके प्रभु
अय्यूब के बारे में गवाही देता है। கர்த்தர் சாத்தானுக்கு என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் என்று சொல்லி देखिए प्रभु आके एक व्यक्ति के बारे में गवाही देना, கர்த்தர் ஒருவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை वो பாருங்க. कितना देखिए उसका गवाही जिंदगी कैसा होगा देखते हैं। அவருடைய அந்த ஜீவிய வாழ்க்கை சாட்சி எப்படி प्रभु இருக்கு? खुद आके उसके जो दास जो अय्यूब के बारे में गवाही देता है कि मेरा बंदा अय्यूब को देखा गया। கர்த்தரே யோபுவை குறித்து என்னுடைய யோபு என்று சொல்லி சாட்சி சொல்கிறது. हमारे बारे में प्रभु क्या गवाही देंगे? நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி हम इस கொடுக்கிறார்? बारे में जरा सोचना है। அதை குறித்து நாம் अब्राहम को बोलने के प्रभु ने कहा मेरा दोस्त अब्राहम करे, प्रभु ने कहा। ஆபிரகாமை குறித்து சொல்லும் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் ऐसे कई जो भक्त होंगे जिसके बारे में प्रभु गवाही देता है। அநேகரை குறித்து கர்த்தர் இவ்விதமாக சாட்சி यीशु கொடுத்ததை ने जब आके பார்க்கிறோம். कहा कि जब आके मेरे जब आके एक दृष्टांत कहने के वक्त प्रभु यीशु அவர் உதாரணம் கர்த்தர் சொல்லும்போது मेरे बारे में औरों को जब आके गवाही देंगे, என்னை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி मैं சொல்லுங்கள். मेरे पिता के पास उनके बारे में गवाही दूंगा, प्रभु यीशु ने कहा। நான் அவர்களை குறித்து என் பிதாவுக்கு मेरे முன்பதாக बारे में சாட்சி अगर वो சொல்வேன். लज्जित होंगे तो என்னை குறித்து அவர்கள் வெட்கப்பட்டால் मैं भी उनके बारे में पिता के सामने लज्जित होगा, उनके बारे में। நானும் அவர்களை குறித்து தேவனுடைய சமூகத்தில் அதாவது சாட்சி சொல்லும் देखिए வெட்கப்படுவேன். कैसा किस तरह की गवाही प्रभु देता है। கர்த்தர் எவ்விதமாய் சாட்சி हमारे சொல்லுகிறார்? भी गवाही इस तरह होना चाहिए प्रभु के सामने நம்முடைய சாட்சியும் எவ்விதமாக இருக்க कि வேண்டும். प्रभु हमारे बारे में गर्व करे। கர்த்தர் நம்மை குறித்தும் பெருமை प्रभु கொள்ள வேண்டும். आके अय्यूब के बारे में घमंड करते, ब्रैगिंग और जोक कर देते हैं। யோபுவை குறித்து விதமாக அவர் பெருமை கொள்கிறதை பார்க்கிறோம். अब यहाँ जो चैलेंजर जो है இங்கே அந்த சேலஞ்ச் பண்ணுகிறவர் अपना हद को पार करता है, அவர் தன்னுடைய அந்த அளவுக்கு தளவை மிஞ்சி போகிறான். वो प्रभु को चैलेंज करता है। அவன் இவ்விதமாக கர்த்தருக்கு சவால் விடுகிறான். अय्यूब को तुम्हें खाली आश तुम्हें आराधना करता है, யோபு வெறுமையாக உம்மை ஆராதிக்கிறானோ? तुमने उसको बरकत दी है, நீர் அவரை उसकी ஆசீர்வதித்து भेड़ बकरियां बढ़ गई है, ஆடு மாடுகள் பெருகி चारों இருக்கு. तरफ बाड़ा तुमने के बरक के उसको रखवाली किया है, அவருக்கு உடைமைகள்லாம் நீ வேலையடித்து காத்து इसलिए वो तुझसे आके डरता है। இது நிமித்தம் அவர் உமக்கு ஆராதனை செய்கிறார். यहाँ पर शैतान जो है, இங்கே சாத்தான் ये என்ன जो சொல்லுகிறான்? चुनौती देने वाला, இங்கே எப்படி சவால் वो விடுகிறது? आके यहाँ पर चैलेंज करता है कि प्रभु तुम झूठ हो, ஆண்டவரே அவன் நீர் பொய் என்று சொல்லி சொல்லுகிறார். तुम्हारा आपका जो 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 अय्यूब के बारे में ख्याल जो है யோபை குறித்த உம்முடைய சாட்சி वो गलत है। அது தவறு என்று சொல்லுகிறார். अभी प्रभु चाहते उसको एक पल में उसको आके भस्म कर सकते हैं। ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடியிலே அவனை பஸ்பமாக்கி போட तू முடியும். जा शैतान, हट जा करके, போ சாத்தான் என்று சொல்ல முடியும். लेकिन वहां पर मसला हल नहीं होता, அங்கே அப்படி சொல்லவில்லை. क्योंकि सवाल अभी भी टेबल पे है। இன்னும் அந்த அதாவது அவனுடைய அந்த சவால் அங்கே இருக்கிறது. यहाँ पर देखिए प्रभु के परमेश्वर के बेटे के सामने ये शैतान चैलेंज करता है। தேவனுடைய குமாரனுக்கு முன்பாக அங்கே இந்த சவால் ये நடக்கிறது. परमेश्वर के बेटे कौन पर ऐसा समझना है, அந்த தேவனுடைய புத்திரர் யார்? परमेश्वर के बेटे यानी फरिश्ते, एंजल्स है करके देखते हैं। அந்த தேவனுடைய புத்திரர் அந்த தேவ தூதர்கள் என்று यहाँ पर சொல்லுவாங்க. के जो जेनेसिस का उत्पत्ति किताब 6 अध्याय में हम देखते हैं ஆதியாகமம் 6 कि அதிகாரத்தில் परमेश्वर के பார்க்கிறோம். बेटे ने इंसान के बेटियों को देखा करके देखते हैं। தேவ புத்திரர்கள் மனித குமாரத்திகள் அழகான उसके बारे में जब विवरण करते हुए पतरस और के यूदा लिखने के वक्त அதை குறித்து பேதுருவும் யூதாவும் எழுதுகின்ற போது वो के फॉलन एंजल्स है, वो के जो के प्रभु के अधीन नाम आने एंजल से करे कहते हैं। அவர்கள் தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார். उसके बारे में और ज्यादा इन डिटेल आपको चाहिए तो இன்னும் ஆழமான அது டீடைல் வேண்டும். फर्स्ट इनोक की किताब में अगर पूरा डिटेल आपको मिलेगा। யோனோக்கின் புத்தகத்தில் யோனோக்கின் 1ஆம் புத்தகத்திலே कितने एंजल से तकरीबन 200 एंजल से जाके प्रभु के खिलाफ बगावत किए। 200 தூதர்கள் தேவனுக்கு और விரோதமாக ये எழும்பினார்கள். कहां पर आके वो हुआ करके वो भी लिखा है हरमोन पहाड़ पर। அது எங்கே என்று சொல்லி எழுதப்படும் यानी ஹர்மோன் என்ற ஒரு आसमान மலையில். से जब आए तो हरमोन पहाड़ पर द माउंट हर्मन वहां पर उतरे करके देखते हैं। அந்த ஹர்மோன் என்ற அந்த மலையிலே அவர் இறங்கினார். इससे जब यीशु जब आके रूपांतर हुए, இயேசு கிறிஸ்து மறுரூபமான அந்த वो மலை, रूपांतर होने का वो पहाड़ कहां पर है कि माउंट हर्मन में के देखते हैं। அந்த அவர் மறுரூபமான அந்த மலை மவுண்ட் हरमोन एक्चुअली बाइबल में लिखा है, लेकिन स्कॉलर लोग का अंदाज है क्योंकि सबसे ऊंचा पहाड़ वही है। எல்லாவற்றிலும் உயர்ந்த மலை அதுதான். ऐसे यहाँ पर आके शैतान के जो शैतान जो है
परमेश्वर के बेटे के सामने आके एक शक पैदा करवाता है। தேவ புத்திரர்களுக்கு முன்பதாக அவன் அங்கே சந்தேகத்தை எழுப்புகிறான். ये शैतान बोले सही है कि प्रभु सही है? சாத்தான் சொன்னது சரியா, தேவன் சொன்னது சரியா? तो यहाँ पर आके प्रभु को चैलेंज किया उसने अय्यूब அவன் தேவனை அங்கே ஒரு தேவனுக்கு अभी यहाँ पर आके अपने आप को प्रभु के साबित करना है। இங்கே தேவனுக்கு அதை நிரூபிக்க जैसे வேண்டும். प्रभु तो एक पल चले शैतान को मिटा सकता है, ஒரு நொடியிலே சாத்தானை அவர் அழிக்க but the முடியும். question is still on the table. अभी एक सवाल है, அந்த சவாலை அவர் ஏற்றுக்கொண்டார். प्रभु ये साबित करना है कि शैतान तू गलत है। ஆண்டவர் சொல்கிறார் சாத்தான் நீ தவறு என்று जैसे சொல்கிறார். शैतान को प्रभु ने आजादी दे दिया, சாத்தானுக்கு அங்கே ஃப்ரீடம் கொடுத்து जहाँ விட்டார். तक प्रभु आके अय्यूब का सब कुछ तेरे हाथ में है। யோபுக்கு உண்டான எல்லாம் உன்னுடைய கரத்தில் இருக்கு என்று சொல்லுகிறார். हम पढ़ेंगे வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, 10 நீர் அவனையும் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்திலே பெருகிற்று. உன்னுடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்காதோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. यहाँ पर शैतान को प्रभु कहते हैं कि जा अय्यूब तेरे हाथ में है। கர்த்தர் சாத்தானுக்கு சொல்லுறார், யோபு உன் கரத்தில் இருக்கிறார், जो कुछ तेरे पास, जो कुछ उसके पास है तेरे हाथ में है, அவனுக்கு உண்டான எல்லாம் உன்னுடைய கரத்தில் बस இருக்கிறது. अय्यूब को कुछ मत करना। ஆனா யோபுக்கு மாத்திரம் ஒன்று செய்யாது. शैतान को एक लिमिटेशन है। சாத்தானுக்கு ஒரு அளவுதான் உண்டு. शैतान जो मन चाहे वो नहीं कर सकता। அவன் நினைத்தபடி எல்லாம் செய்ய ना முடியாது. आप पर उसका अधिकार है, அவனுக்கு அங்கே परमेश्वर के बच्चे पे किसी पर उसका अधिकार नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் யார் மேலும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. जब तक प्रभु उसको परमिशन ना दे, தேவன் அவனுக்கு परमिशन கொடுத்தால் ஒழிய தேவனுடைய பிள்ளைகள் மேல் எந்த அதிகாரம் प्रभु கிடையாது. यीशु के पतरस से जब आके मिलने के समय क्या कहा? விதமாக பேதுருவை சந்திக்கும் போது पतरस शैतान मेरे पास आया, பிசாசு என்னிடத்து வந்தா और मुझे तुझे मांगा करे कहता है, உன்னை என்னிடத்தில் கேட்டான், गेहूं की तरह जो पीसे करके। யோபுவை புடைத்தது போல் உன்னை पतरस को आके मुझे तुझे आके मेरे शैतान ने आके पतरस को बोला कि पतरस को मुझे दो करके शैतान ने यीशु से प्रार्थना किया, சாத்தானை புடைக்கும்படியாக என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். हाँ, तो परमिशन मांगता है यीशु से, அவன் தேவனிடத்தில் உத்தரவு परमिशन கேட்கிறான். पतरस को मैं आजमाऊं क्या? பேதுருவை நான் சோதிக்கட்டும், मैं आके उसको ऐसे चक्की की तरह उसको पीस के मैं आजमाऊं क्या विश्वास? அவன் சுளவிலே புடைக்கட்டுமா? यीशु क्या कहता है? இயேசு என்ன சொல்லுகிறார்? मैं परमिशन दे दिया, ஆண்டவர் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்தார். मैंने प्रार्थना किया, ஆனாலும் அவருக்காக ஜெபித்தார். तेरा विश्वास ना गिरे, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, विश्वास ना मिटे, விசுவாசம் அழிந்து போகாது. गिरेगा बराबर है, அவர் விழுவார், तेरा विश्वास ना गिरे। ஆனா அவருடைய விசுவாசம் அழிந்து போகாது. गिरा, அவர் விழுந்தார், लेकिन विश्वास में नहीं गिरा, ஆனா விசுவாசத்தை पछतावा किया, அவர் माफी मांगी, மன்னித்தார், हालेलुया। மன்னிப்பு கேட்டார். यहाँ पर भी शैतान की एक लिमिटेशन है, எல்லாவற்றுக்கும் அவனுக்கு சாத்தானுக்கு ஒரு அளவு உண்டு. शैतान आके वो जो चाहता वो नहीं कर सकता, அவன் நினைக்கிறது போல எதுவுமே அவன் செய்ய முடியாது. उसको भी प्रभु को रिपोर्ट देना है, அவனுக்கும் தேவனிடத்தில் அதை ரிப்போர்ட் कि கொடுக்கணும். मैं आके भी करूं क्या नहीं करके, அதை நான் செய்யலாம் ये करूं कि नहीं அவன் करके। கேட்கத்தான் செய்யணும். इसलिए क्या हुआ कि प्रभु के नाम की महिमा हो, ஆனபடியால் கர்த்தருடைய हम நாமம் शैतान से ना डरे। நாம் சைத்தானை கொடுத்து शैतान ने பயப்படக்கூடாது. ऐसा किया, शैतान ने वैसा किया, சாத்தான் அப்படி செய்தான் இப்படி कुछों का செய்தான். गवाह में शैतान के नाम के अलावा गवाह है ही नहीं। அனைவருடைய சாட்சியில் சாத்தானை விட இல்ல, சாத்தானை விட்டு வேற அவங்களுக்கு சாட்சி இல்ல. सातान तले मेला एरिटा, सातान कल पता नहीं शैतान को इतना अधिकार कैसा है? சாத்தானுக்கு இவ்வளவு அதிகாரம் யாரு एक கொடுத்தா? लिमिटेशन है उसको, அவனுக்கு ஒரு லிமிட் தான் एक இருக்கு. हद के बाहर नहीं जा सकता हो। அவன் தன்னுடைய அளவு மீறி போக शैतान முடியாது. डरा सकता है, போகலாம், वो गला दबाना वो नहीं कर सकता। அவன் யாருடைய கழுத்தை நெரிக்க முடியாது. हालेलुया। हालेलुया। यहाँ पर प्रभु आके ये साबित करना चाहता है कि आई एम राइट, यू आर रॉन्ग करके। கர்த்தர் இதைத்தான் நிரூபிக்க வருவன், நான் சரி நீ தவறு என்று சொல்லி. और देखिए कितना फास्ट शैतान ने क्रिया की है, देखिए சாத்தான் எவ்வளவு வேகமா शैतान के கிரியை ऊपर செய்தான். से निकल कर पहला काम क्या किया उसने? அவன் முதல் வேலை என்ன செய்தான்? उसके पूरे भेड़ बेल बकरियां सबको आके तबाह कर दिया, அவன் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து उसके போட்டான். ऊंट को आके कब्जा कर लिया। அவன் ஒட்டகங்களையும் கொண்டு போயிட்டான். पढ़ेंगे हम आके 11 से पढ़ेंगे, वासिकला। 13 से பின்னும் ஒரு நாள் யோபனுடைய குமாரரும் அவன் குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து திராட்சைக்கு குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கிறேன், சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்ந்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கரிக்கினால் வெட்டி போட்டார்கள்,
நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொரு வந்து கல்தேறு 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக் கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமார்த்திகளும் தங்கள் மூத்த சகோதரி வீட்டிலே புசித்த திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி यहाँ पर देखिए, एक तबाही पर एक तबाही के ऊपर एक तबाही के ऊपर एक पे आया करके देखते हैं हम। ஒவ்வொன்றுக்கு மேல் ஒன்று, அதாவது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் அங்க நடப்பிக்கிறது. उसके बैल गधे के समय के चुरा के ले गए साबा लोग, ஆடு மாடுகளை கொண்டு போய் சபையர்கள் கொண்டு और போய் के भेड़ बकरिया के ऊपर से आग आके उसको जला दिया देखते हैं। ஆடு மாடுகளை அவருடைய வேலைக்காரர் எல்லாம் அந்த அக்னி பட்சித்து போட்டது. उनके जाके ऊँटों का के जो 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 कैल्डियंस जो उनका के चुरा के ले गए देखते हैं। ஒட்டகங்களை எல்லாம் விதமாக ஓட்டி கொண்டு போனார்கள். ये सब आके वो सह सकता है, இதெல்லாம் அவர் சகித்துக் கொள்ளலாம். आज जाएगा कल आ जाएगा। இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வரும். लेकिन सबसे बड़ा धक्का कब हुआ उसको? அதுல எல்லாவற்றும் பெரிய அடி उसके என்னவென்றால் 7 बेटे அவருடைய 7 और குமாரரும் 3 बेटियां 3 குமாரத்திகள் एक ही बार एक ही वक्त पूरा सब मर गया के देखते हैं। ஒரே வீட்டிலிருந்து ஒரே நேரத்தில் आप அழிந்து अपने போனார்கள். आप को अय्यूब की तरफ आके जगह पर रख के देखिए जरा। நீங்கள் உங்களை யோபினுடைய ஸ்தானத்தில் வைத்து अपने நீங்கள் बच्चों யோசித்து को பாருங்கள். अगर बुखार भी होगा तो हम सह नहीं सकते, அவரு காய்ச்சல் மண்டபத்தினால் நம்மளால சகிக்க முடியல. उनको जरा भी सर्दी भी होगा तो माँ के तरफ जाते हैं। நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் போட்டாலே उसके நமக்கு एक கஷ்டமாயிடும். बच्चे ने 2 बच्चे नहीं, ஒரு பிள்ளை 2 பிள்ளை அல்ல, 10 बच्चे, 10 பிள்ளைகள், 7 लड़के 7 और குமாரர்கள், 3 लड़कियां 3 குமாரர்கள் एक ही बार एक ही वक्त आके मर गए। ஒரே வேளையில் அவர்கள் செத்து போனார்கள். अंदाजा लगाइए जरा, கொஞ்சம் யோசித்து பாருங்க. अय्यूब का सिचुएशन क्या होगा? யோபனுடைய நிலை अपने என்ன? आप को अय्यूब की जगह रख के देखिए। உங்களை कल्पना யோபனுடைய कीजिए। ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் अभी யோசித்து शैतान பாருங்க. क्या सोचा होगा? சாத்தான் என்ன நினைத்திருப்பான்? अभी शापित है करके। இப்போ தேவனை தூசிப்பான் என்று சொல்லி. आगे पढ़िए जरा। அடுத்தல வாசிக்கலாம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிதைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று हालेलुया। ஹalleluya. उसने अपना सर मुंडवाया, தன்னுடைய தலையை சிரைத்துக் கொண்டு कपड़े फाड़े, தன்னுடைய वस्त्रத்தை கிழித்துக் கொண்டு खाक पे बैठ गया, खाक में। இவ்விதமாய் புழுதியில் உட்கார்ந்து शैतान समझा हाँ अभी ये शापित करेगा प्रभु। சாத்தான் நினைத்தா இப்பொழுது தேவனை शैतान தூசிப்பான். चैलेंज क्या किया? சாத்தான் என்ன சவால் விட்டான்? He will curse on your face करके, ஆ, he will curse you, तेरे चेहरे पे, तेरे मुंह पे वो आके शाप देगा। உம்முடைய முகத்துக்கு முன்பாக உம்மை தூசியான இல்லையே பாரும் என்றான். लेकिन यहाँ पर उल्टा हो गया, ஆனால் இங்கே வேறு மாதிரி उसने अपने दुख को व्यक्त किया। தன்னுடைய துக்கத்தை அவர் உணர்ந்தார். जो जमाने का कल्चर था, அந்த காலத்தில் இருந்த अपने कपड़े फाड़े, सर मुंडवाए, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து पूरा தலையை खाक சிரைத்துக் में கொண்டு, बैठा, புழுதியில் உட்கார்ந்து he worshipped, அப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டார். प्रभु को दंडवत किया करके देखते हैं। தேவனை துதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். वही है शुद्ध आराधना। அதுதான் உண்மையான ஆராதனை. हालेलुया। ஹalleluya. वही है प्योर वर्शिप। அதுதான் உண்மையான சுத்தமான ஆராதனை. सब कुछ है, आशीर्वाद है, वो आराधना ही है। எல்லாம் இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, அது ஆராதனை Of கிடையாது. course प्रभु के लोगों को प्रभु आशीष करते हैं, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் हम ஆசீர்வதிக்கிறார். खुश होते हैं, நாம் खुशी சந்தோஷப்படுகிறோம், से प्रभु की आराधना करते हैं, சந்தோஷத்தோட தேவனை अच्छी ஆராதிக்கிறோம். बात है, आमेन, हालेलुया। அது நல்லது, ஆமென், ஹalleluya. वो असली आराधना नहीं है। அது உண்மையான ஆராதனை இல்லை. अपना बेटा विल्सन ने मेरे को एक व्हाट्सएप में एक मैसेज भेजा வில்சன் ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. कि प्रभु की आराधना किस नजरे से करना है, தேவனை எப்படி ஆராதிக்க किस வேண்டும், भावना से करना है, எந்த நிலையில், क्या எந்த எண்ணத்தோடு நாம் क्या ஆராதிக்க. ये डर से कि मैं नरक जाऊंगा इससे मैं आराधना करना हूँ क्या, நரகத்துக்கு போக கூடாதுன்னு பயந்து ஆராதிக்கிறோம். या प्रभु जो हमको जो बेशुमार आशीर्वाद को रख के आराधना करना है क्या, தேவன் ஆசீர்வாதத்துக்காக ஆசீர்வாதித்தமைக்கா நாம் या अपने ஆராதிக்கிறோமா? पूरे दिल से दिलो जान से प्रभु की आराधना करना है, உண்மையாக ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறோமா? यही आराधना है। இதுதான் ஆராதனை. कुछ भी नहीं है, ஒன்றுமே இல்லை, सब लुट चुकी है, எல்லாம் போய்விட்டது. we worship Lord,
ஆனாலும் ஆராதிக்கிறேன். मसीह की सिद्धांत ऐसा नहीं है। கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படி அல்ல. हमारे अच्छाई रहने से, நாம் நல்லா இருந்தாலும் हमारे बुरा रहने से நம்முடைய கெட்ட प्रभु को कुछ फर्क नहीं पड़ता। அதுல கர்த்தருக்கு எந்த आप अच्छाई करो तो अच्छे रहेंगे, நாம் நன்மை நல்லது செய்தா நல்லா இருக்கும். आप बुराई करो तो उसका प्रतिफल पाओगे। நீங்க தவறு செய்தா அதுக்கான பலனை going to benefit anything to God। எல்லாமே எல்லாவற்றுக்கும் தேவனிடத்தில் आप अच्छाई करके प्रभु को कर्जदार नहीं बना सकते आप। நீங்க நல்லவங்களே என்று சொல்லி தேவன் உங்களுக்கு கடனாளிகள் அல்ல। आपको देना के जरूरी भी नहीं है वो, உங்களுக்கு தரணும்னு அவர் கட்டாயமும் இல்ல। यहाँ कहते हैं अय्यूब के बारे में देखते हैं हम, யோபை குறித்து இங்கே it's a pure worship। அவர் உண்மையா தேவனுக்கு ஆராதனை செய்தார்। सब कुछ गया, எல்லாம் போய் விட்டது। you worship Lord। ஆனால் தேவனை ஆராதித்தார்। दानियल के पास है कि ये जब जब समाचार आया दानियल के पास டேனியலுக்காக விதமாக செய்தி வந்தது कि राजा के अलावा किसी की तुम्हें सिजदा नहीं करना, किसी की वर्शिप नहीं करना है करके, ராஜாவை தவிர வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுன்னு வந்தபோது he carried on। அவர் நேரடியா போனார்। वो कुछ फर्क नहीं पड़ता उसको, அவருக்கு எந்த वो जैसा पहले आराधना किया करता था அவர் எப்படி தேவனை முதலில் ஆராதித்தாரோ वैसे ही 3 बार यरूशलेम की तरफ आके आराधना किया, प्रार्थना किया देखते हैं। அப்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தேவனுக்கு That's the ஆராதனை pure செய்தார்। worship। அதுதான் உண்மையான कुछ ஆராதனை। रहे ना रहे, யார் இருந்தாலும் वो रहे ना रहे, யார் இருந்தாலும் संपत्ति रहे ना रहे, संपत्ति रहे ना रहे, செல்வம் இருந்தோ இல்லையோ I will still worship Lord। நாம் தேவனுக்கு वही ஆராதிப்போம்। प्योर आराधना है। அதுதான் உண்மையான ஆராதனை। மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமழுகினாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசமருகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்னை தள்ளிவிட்டால், ஹalleluya, ஏசு போதுமே, ஏசு போதும், ஏசு போதுமே, போதுமே என்னாலும் என் நிலையிலுமே எந்த வாழ்விலும் ஏசு போதுமே। हालेलुया। हर हालत में, हर हालत में, எந்த நிலையிலும், मुसीबत हो, எந்த துன்பத்திலும், तंगी हो, எந்த அதாவது ஏழ்மையிலோ, तलवार हो, பட்டயமோ, नंगापन हो, நிர்வாணமோ, कोई भी मसीह के मोहब्बत से जुदा नहीं कर सकता। கர்த்தருடைய அன்பு நின்று நம்மை பிரிக்க முடியாது। वही है सो कॉल्ड प्योर वर्शिप। அதுதான் சுத்தமான தேவனுக்கு பிரியமான ஆராதனை। इस अय्यूब के नमूने को हम फॉलो करें। हम இந்த யோபுவினுடைய சாட்சியை நாம் आज हमारे पास हो या ना हो, இன்றைக்கு நம்மிடத்து செல்வம் இருக்கோ இல்லையோ, आशीर्वाद हो या ना हो, ஆசீர்வாதம் இருக்கோ இல்லையோ, हमारा आराधना में कोई फर्क नहीं होना चाहिए। நம்முடைய ஆராதனையில் எந்த வித்தியாசம் வரக்கூடாது। हम आगे कई बार नाराज हो जाते प्रभु से। நாம் अनेक முறை சோர்ந்து விடுகிறோம்। ऑफ कोर्स अय्यूब का भी कुछ कमियां थी, ना नहीं बोलता मैं, யோபுக்கும் பல குறைகள் இருந்திருக்கலாம், कमियां थी, இருந்தது। उसमें आगे हम संदेश में देखेंगे நாம் मुन्नाल அடுத்தல நம்ம நம்முடைய செய்தியில் பார்ப்போம்। कि वो सीधा साधा था, அவர் ரொம்பவும் நேர்மையான ஒரு धर्मी மனிதர், था, நீதிமான், लेकिन वो पापी भी है। அவர் சில he is not sinless, அவர் பாவி கிடையாது, பாவமற்றவர் கிடையாது, he is not sinless। बाइबल में किसी को सिनलेस कहा नहीं गया। வேதத்தில் யாரையும் பாவம் இல்லாதவன்னு சொல்ல नोआ முடியாது। के बारे में कहता है सेम कहा गया है, நோவாவை குறித்து अपने जमाने में धर्मी वही था करके प्रभु के साथ साथ चलता था, அந்த நாட்களில் அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நடந்து தேவனோடு நடந்தார்। बट वो निष्पाप नहीं है, he is not sinless। அவர் பாவம் இல்லாதவர் அல்ல, एक ही सिनलेस है। ஒரே ஒரு பாவம்। जब मरियम के पास ये संदेश आया, मरियम के पास மரியாளிடத்தில் ஒரு அந்த செய்தி வரும்போது, तुमको जो बच्चा पैदा होगा அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னபோது, होली, அவர் பரிசுத்தம், पवित्र है, அவர் பரிசுத்தர்। यीशु के अलावा कोई वैसा सिनलेस नहीं है। இயேசுவை தவிர வேற யாருமே பாவம் मरियम भी இல்லாதவர் சொல்ல नहीं முடியாது। है, मरियम भी नहीं है, மரியாளும் கிடையாது। ये कहते हैं उसको के सिनलेस अगर कहते हैं, वो उनका कॉन्सेप्ट है जो हम नहीं मानते। அவர் பாவம் இல்லாதது என்று சொல்வதற்கு யாரும் அது ஒத்துக்கொள்ள முடியாது। अभी शैतान लेकिन दूसरी बार चैलेंज करता है, சாத்தான் இந்த இரண்டாவது முறை वापस से शैतान आता है, चैलेंजर, वो जो अक्यूजर आता है, மறுபடியும் இங்கே சேலஞ்ச் प्रभु பண்ணுவார்। बोलते मेरे बंदे पर गौर किया क्या तूने, நீ மறுபடியும் என்னுடைய யோபு மேல் கவனம் उसको வைத்தாய், एग्जामिन किया क्या तूने। அவனை மறுபடியும் சோதித்தாயா? हाँ मैं देखा, मैंने நான் பார்த்தேன்। खाल पर खाल, அதாவது தோலுக்கு தோல்। इंसान अपने सेहत के लिए कुछ भी कर सकता है। மனிதன் தனக்காக எதையும் செய்வான்। जा
अय्यूब को तेरे हवाले कर दिया, யோபையும் உன்னுடைய கரத்தில் விட்டு उसका जान को छोड़कर तो जो कुछ करना चाहिए कर ले। அவனுடைய ஜீவனை தப்ப விட்டு வேறு எது வேணாலும் செய். वो फौरन गया, அவன் உடனே போனான். सर से लेकर तलवे तक உச்சங்கால் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் दर्दनाक फोड़े, பயங்கரமான एक पत्थर வியாதிகள். को लेकर अपने शरीर को खरोचता रहा देखते हैं। ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு इस இருந்தார். हालात में है देखते हैं हम। அந்த நிலையில் இருந்தார். सबको तो मार दिया शैतान ने, எல்லாவற்றையும் கொண்டு போட்டான். बीवी को छोड़ दिया, மனைவியை விட்டுட்டான். बीवी आई மனைவி வந்தால் तो अब तक क्यों अपने अपने ईमानदारी पे है? तो நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ? प्रभु को लानत दे, शाप दे, जान छोड़ करके कहता है। கர்த்தரை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். अब यहाँ पर एक कंफ्यूजन बात, एक मुश्किल का एक वचन है यहाँ पर, मुश्किल एक वेरी समथिंग वेरी डिफिकल्ट टू इंटरप्रेट, ஒரு கடினமான ஒரு வசனம் क्योंकि இருக்கு. यहाँ पर हम देखते हैं जो अय्यूब की पत्नी யோபுனுடைய மனைவி 9वां अध्याय में, 9வது तब வசனத்தில் उसकी बीवी अपने धार्मिकता पर कायम रहेगा, खुदा या परमेश्वर को लानत दे, ये श्राप दे, मर जा करके लिखा है। அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். ये बड़े मुश्किल वचन है एक्चुअली, இது ரொம்ப ஒரு கடினமான வசனம். हिब्रू का वचन में ये वचन जो है, இப்ரேய பாஷையில் இந்த வார்த்தை, उसमें क्या लिखा हुआ है? அதுல என்ன எழுதி இருக்கு? ब्लेस गॉड एंड डाई, ब्लेस गॉड, प्रभु को आशीष करके मर जा। தேவனை ஆசீர்வதித்து நீ மரித்து போ. क्योंकि हिब्रू में वचन बराक जो है, बराक பராக் என்ற அந்த उसका வார்த்தை मतलब है ब्लेस, பிளஸ் என்று लेकिन அர்த்தம். यहाँ पर लिखा है लानत दे, शापित दे करके। ஆனா இங்கே தூசித்து என்று சொல்லப்பட்டது. ऑलमोस्ट सब वर्जन में वही लिखा है, எல்லா வசனத்திலும் இப்படிதான் लेकिन எழுதி இருக்கு. हिब्रू में ब्लेस करके लिखा है, आशीष करके। எபிரேய பாஷையிலே தூசித்து என்றல்ல, தேவனை ये ஆசீர்வதித்து. थोड़ा मुश्किल इंटरप्रेट करना, ये किस तरीके से उन्होंने इंटरप्रेट किया, ये ट्रांसलेट किया पता नहीं। எவ்விதத்தில் இது மொழிபெயர்த்தார்கள் என்று அது தெரியவில்லை. ये आपकी सूचना है कि मैं कहता हूं मैं, இது ஒரு அதாவது ஒரு அறிவிப்பாக சொல்லுங்க. हाँ, तो इस प्रकार पाके यहाँ पर आके इसको बीवी के दिल तो लानत दे और मर जा करके, நீ அதாவது शापित தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன போல, एक बेवकूफ औरत की तरह तू क्यों बात करता है? ஒரு அதாவது புத்தியீனமா, அதாவது बुद्धि न பைத்தியக்காரியா போல ஏன் பேசுகிறாய் என்று சொல்லுகிறார். दादा अय्यूब बड़े मने कोई संडा करी पड़ते तुम भाई, யோபுனுடைய மனைவி பயங்கர சண்டை चला रही है बते दूषित शिक्षित தூசித்து செத்து போன்னு சொல்லு. असम्पशन। तो यहाँ पर इस प्रकार आके तू प्रभु को हमने अच्छा ही पाया है, நாம் தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிறோம். कि बुराई नहीं पा सकते क्या? அவரிடத்தில் தீமையை பெறக்கூடாதா? होठों से अब तक बुरा नहीं किया करके अय्यूब के बारे में देखते हैं। தன்னுடைய உதடினால் ஒரு வார்த்தை கூட அவர் மீற தேவனை தூசிக்கவில்லை. उसका जो आके दर्द इतना 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 बड़ा था, அவருக்கு உண்டான அந்த பயங்கரமான அந்த தண்டனை வேதனையிலே प्रभु ऐसा जो आजमाइश, ऐसा जो टेस्ट जो है, இந்த விதமான ஒரு அந்த டெஸ்ட் ஆனது दुनिया में किसी को नहीं दिया। இந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரவில்லை. धर्मियों को हर एक को परीक्षा आती है, எல்லா நீதிமான்களுக்கும் சோதனை வரும், कोई बच नहीं सकता। யாருமே தப்ப முடியாது. एक व्यक्ति ने एक बड़ा जो एक प्रभु का सेवक से पूछा, C.S. लुईस करके है, ஒரு மனிதன் தேவனுடைய தாசனிடத்தில் C.S. लुईस करके, C.S. லூயிஸ் कि धर्मियों को आपत्ति क्यों आती है? நீதிமான்களுக்கு ஏன் ஆபத்து வருகிறது? उसे जवाब दिया, क्यों नहीं आना चाहिए, ஏன் அவர்களுக்கு வரக்கூடாது என்று அவரிடத்தில் கேட்டார். प्रभु को पता ये व्यक्ति ये परीक्षा में वो सह सकता है करके। கர்த்தர் பார்க்கிறார் இந்த விதமான ஆபத்தை இவன் சகிக்க கூடுமா என்று சொல்லி प्रभु आके हमारी ताकत के बाहर कभी किसी को परीक्षा देता नहीं। நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி தேவன் நம்மை சோதிப்பார். अय्यूब के बारे में प्रभु को अच्छी तरह पता है, யோபை குறித்து கர்த்தருக்கு நன்றாக தெரியும். He is bragging on Job, இவன் वो अपने प्रभु पर घमंड करता है। प्रभु யோபு மேல் அவர் मेरे बंदा अय्यूब को देखा क्या, वो ओपन चैलेंज जो प्रभु को किया शैतान ने, उसको अच्छी तरह प्रभु को पता है कि मेरा बंदा हर सब कुछ सहकर वो जीते हैं करके। கர்த்தருக்கு நன்றாக தெரியும் சாத்தானுடைய இந்த சவாலை அவன் ஜெயித்து அவன் நிப்பான். इसे प्रभु क्या कर, हमें परीक्षा के रास्ते से गुजरने के लिए कहता है तो சில வேளை தேவன் நம்மை அந்த அந்த பரீட்சையின் வழியில் நடத்துகின்ற போது धर्मियों को मुश्किल आती है, நீதிமான்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும், धर्मियों को आपत्ति आती है, அவர்களுக்கு ஆபத்து வரலாம். तो ये ना कहे कि मैं प्रभु से ज्यादा प्रार्थना करता हूँ कि प्रभु मुझे ये मुश्किल क्यों देता है। நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், வேற ஏன் எனக்கு இந்த சோதனை வருது? सबको आता है, எல்லாருக்கும் लेकिन வரும். बर्दाश्त से बाहर प्रभु किसी को टेस्ट नहीं करता। நாம் சோதிக்கு நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நமக்கு அந்த अब्राहम சோதனை को வராது. प्रभु ने टेस्ट किया, ஆபிரகாமை தேவன் சோதித்தார்,
he tested Abraham. அவர் ஆபிரகாம் आजमाया देखते हैं. அவரை பரீட்சித்து उसको பார்த்தார். पता है मेरा बंदा अब्राहम किससे पास होगा करके. ஆபிரகாம் நிச்சயமாக वो இதை जीतेगा ஜெயிப்பார். करके उसको पता अच्छी तरह. அவர் ஜெயிப்பார் इसलिए वो आजमाइश देता है उसको. அதனால் ஆனபடினால் जब आगे प्रभु मुझे आजमाएगा, அவரை பரீட்சை मैं பார்த்தார். आके सोने की तरह वो क्या होऊंगा करके पाके अय्यूब कहता है. அய்யூப் விதமாய் சரி நான் பொன்னாக விளங்குவேன் इसके என்று दर्द को சொல்கிறார். देख के इसके 3 दोस्त जो है, அவனுடைய 3 நண்பர்களும் जोफार, एलिफाज और बिल्दाद. ஜோபார், எலிசார், எலிபாஸ், बिल्दाद. பில்தாத். ये तीनों आके उसको शोक बनाने के लिए, उसको तसल्ली देने के लिए आते देखते हैं. அவரை அதாவது ஆறுதல் சொல்லவும் அவரை தேற்றுவதற்காக வர்றாரு. लेकिन यहाँ पर पूरा उल्टा हो गया देखते हैं. ஆனா அங்கே பார்த்த எல்லாம் உல்டா. तसल्ली देने के आया ये अय्यूब के दोस्त लोग, ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் उसको इल्जाम लगाना शुरू कर दिए. அவர் மேல் குற்றம் சாட்ட अय्यूब का ஆரம்பித்தார்கள். कहना क्या है அப்படி என்ன कि अय्यूब ने बड़ा किसी गलती किया है. யோபு ஏதோ ஒரு பெரிய उसको தவறு செய்திருக்கிறார். जुल्म किया है, वो छुपा रहा है और प्रभु उसको दंड दे रहा है. யோபு ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கு, அது நிமித்தம் யோபு ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார் என்று சொல்லி हम சொல்லுகிறார். एक एक आके वचन पढ़ेंगे तीनों व्यक्ति के. அவரை 3 பேரையும் குறித்து ஒரு வசனம் படிக்கலாம். जोफर आके इस प्रकार कहता है, जोफर आके कहते हैं कि जो आके कि दुष्ट इंसान हमेशा वो आके सताया जाएगा करके. दुष्ट इंसान அதாவது தைரியம் உள்ளவன், दुष्ट दुष्टन, அதாவது துன்மார்க்கன், दुर्मार्गन उसको हमेशा प्रभु सताता है करके. தேவன் அவரை எப்பொழுதும் தேவன் அவனை தண்டிக்கிறார். अय्यूब 11वां अध्याय யோபு 11ஆம் அதிகாரம் 14-15 को पढ़े हम. 14-15. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உடைய கூடாரத்தில் வாசம் இருக்க விட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். यहाँ पर लिखा है இங்கே எழுதி இருக்கு. तेरे हाथ में अगर बुराई हो गए तो उसको दूर कर दे करके. அது எந்த வசனம்? अय्यूब 11-14-15. உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிடும் விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். यहाँ पर लेकर तुम्हारा बुराई अगर तुम्हारे पास होगा तो, அங்கே உம்மிடத்தில் பொல்லாப்பு இருந்தால், अगर दुष्टता होगा तो, அந்த தீமைகள் இருந்தால் तो आके प्रभु तुम्हें दंड देगा करके कहता है वो. அது அப்பொழுது தேவன் உம்மை தண்டிப்பார். और एलिफाज का दूसरा दोस्त जो है, எலிபாஸ் என்பவன் उसका कहना क्या है அவர் என்ன कि சொல்லுகிறார்? प्रभु आके धर्मियों की मासूमों को कभी भी सताता नहीं करके. தேவன் நீதிமான்களை ஒருபோதும் துன்பப்படுத்துவதில்லை. उसका कहना है कि धर्मी जो होता है, தர்மி प्रभु आके कभी उनको सताता नहीं करके. நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் அவளை தொல்லை கொடுக்க மாட்டார். पढ़ेंगे अय्यूब की किताब யோபின் புத்தகம் 4 अध्याय 14ஆம் அதிகாரம் 7-8 को पढ़ेंगे. 7-8 வாசிக்கலாம். யோபு 4:7-8 4 இல்லையா? 14 தானே? குற்றம் வராதா? 7-8 4-7-8. यहाँ पर देखिए कभी मासूम कभी आके सताया गया क्या लिखता है. நீதிமானை ஒருபோதும் கர்த்தர் துன்பப்படுத்த कभी उनका के नहीं मिटाता करके उसका कहना यह है कि जो अच्छे जो धर्मी लोग हैं प्रभु वो कभी भी सताए नहीं जाते करके. தேவன் அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் துன்பப்படுத்துவது. लेकिन बिल्दाद का कहना क्या है? பில்தாத் என்ன சொல்லுகிறார்? कि पापी को प्रभु कभी छोड़ता नहीं करके. பாவிகளை தேவன் ஒருபோதும் விட மாட்டார். उन्हें जरूर कि प्रभु सजा देता है करके. நிச்சயமாக தேவன் அவர்களை தண்டிப்பார். अय्यूब की किताब 8वां अध्याय யோபின் புத்தகம் 8:20 20ஆம் வசனம். और बदकीरों को जो बुराई करने वालों को छोड़ता नहीं करके यहाँ पर आके बिल्दाद का कहना है क्या देखते हैं. பில்தாத் பொல்லாதவர்களை அவர் விடுவதில்லை என்று சொல்லி ये जो तीनों दोस्त जो है, இந்த 3 பேரும், ये तीनों दोस्त से जो अंदाजा जो लगाया है, இந்த 3 நண்பர்களும் அவர்கள் எண்ணினார்கள். एक तरफ से देखिए तो सही कह रहे वो, அவர் ஒரு வகையில் பார்த்தார்கள் சரியா क्योंकि जब बुराई करते हैं तो, அவர்கள் பொல்லாப்பு अगर गुनाह करते हैं तो தவறு செய்தால் प्रभु उनके गुनाह के मुताबिक उनके अधर्म के मुताबिक उन्हें सजा देता है. அவர்களுடைய தவறு நிமித்தம் அவர்களுக்கு தேவன் தண்டனை उदाहरण के கொடுக்கிறார். तौर पर हम अय्यूब के दाऊद के बारे में देखते हैं. தாவீதை குறித்து பாருங்கள். दाऊद एक गुनाह किया, தாவீது தவறு उसको செய்தார், प्रभु ने सजा दिया देखते हैं. கர்த்தர் அவரை தண்டித்தார். लेकिन हर बार वैसा ही करके नहीं करके अय्यूब की किताब बताती है. எப்பொழுதும் அப்படி அல்லவென்று சொல்லி யோபின் புத்தகம் சொல்லுகிறது. हम कई बार कैसे अंदाजा लगाते हैं அநேகவரை இப்படிதான் எண்ணுகிறோம்.
ये ऐसा स्थिति से जैसे पाप किया है करके। இப்படி நடந்த காரணம் அவர் பாவம் इसका செய்தார். बच्चे लोग ऐसा है क्योंकि ये बराबर नहीं है करके। அவர் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்த காரணம் இவர் சரியில்லை. बड़े या बढ़ने के बाद भी कई इल्जाम बड़े के ऊपर भी लगाया गया है। பெரிய இறந்த பிறகு பலர் விதமாய் குற்றம் சாட்டினார்கள். ये सही नहीं थे, அது சரி, அவர் சரி கிடையாது. पीछे हट गए, அநேகர் பின்வாங்கின்றார். उस गुनाह में है। அவர் ஏதோ தவறு செய்திருக்கிறார். हम नजर देख कर माँ के फैसला करते हैं। நாம் எதையாவது எண்ணிக்கொண்டு இப்படி சொல்லுகிறோம். वेरी डेंजरस। அது ரொம்ப ஆபத்து. आज को सुबह प्रभु हमें ये चेतावनी देता है, கர்த்தர் நமக்கு இந்த எச்சரிக்கை इंसान கொடுக்கிறார். के चेहरे को देख के किसी का माँ के फैसला ना करे करके। எந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் எதுவும் वो முடிவெடுக்காது. व्यक्ति किस स्थिति से गुजरा हमको पता नहीं। அந்த மனிதர் எப்படி கடந்து போனார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. वो पाप में है, ये पाप में नहीं है करके आप फैसला करने का नहीं। பாவம் செய்தாரோ பாவம் செய்யவில்லையோ என்று சொல்லி நீங்க முடிவெடுக்கணும். लेकिन प्रभु जानता है। கர்த்தர் அறிவார். हाँ कि एक बार आके प्रभु यीशु मसीह के बारे यीशु मसीह से ये चेलों ने पूछा, இயேசுவினிடத்தில் அவருடைய சீசர்கள் एक கேட்டார்கள். अंधा ने आके एक अंधा को देखा उन्होंने, ஒரு குருடன் குறித்து आके प्रभु आके या कि इसने क्या पाप है या कि इसके माँ बाप ने किया पाप है करके वो कहता पूछता है। அவரிடத்தில் அதாவது இந்த குருடன் செய்த பாவமா இல்லை இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்தினால் இவன் குருடனா பிறந்தானா என்று प्रभु சொல்லி ने कहा कि கேட்கிறார். ना इसका बाप ने माँ बाप ने किया पाप है या इसने किया पाप नहीं है, அவருடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, அவன் செய்த பாவம் அல்ல, ये प्रभु का नाम की महिमा के लिए है करके देता है। தேவனுடைய நாமம் इसे விளங்கும்படியாக कौन किस परिस्थिति से गुजरता हमको पता नहीं। யார் எந்த வேளை எப்படி நடக்கிறார்கள் நமக்கு தெரியாது. दूसरे पर इल्जाम लगाना, दूसरे को फैसला करना हमारा काम नहीं है, யார் மேலே குற்றம் சாட்டுவது, யாரையும் நியாயம் தீர்ப்பது நம்முடைய காரியம் वो அல்ல. शैतान का काम है। அது சாத்தானுடைய हमने வேலை. शुरुआत में देखा शैतान का काम क्या था, जॉब क्या था, ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் சாத்தானுடைய வேலை उसका என்ன. ड्यूटी क्या था पता है आपको? அவனுடைய டியூட்டி என்ன என்று अपने சொல்லி भाई के ऊपर दिन रात तक इल्जाम लगाने वाला वो शैतान। சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி அவனை तो குறித்து शैतान சொல்லப்பட்டது. का एजेंट हम ना बने, நாம் சாத்தானுடைய ஏஜென்ட்டாக மாறாண்டா. हमारा काम ही वही पूरा दिन। நம்முடைய வேலை फोन से बात करें तो ये ऐसा है वो वैसा है, दुनिया भर की बातें। அவர் அப்படி இவங்க எப்படின்னு சொல்லி இதுதான் நம்ம பேசுறோம். प्रार्थना के लिए टाइम नहीं मिलता, ஜெபம் பண்ண கூட लेकिन घंटों भर फोन पे आके बहस करने के लिए टाइम है सबके पास। போன்ல அதாவது மணிக்கணக்கா और பேசுறதுக்கு நேரம் இருக்கு. मुंह थकता नहीं, அப்போ அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. अजीब बात है। ஆச்சரியமா இருக்கு. पहला कोरिन्थियस 4 अध्याय 5वां वचन में वार्निंग करता है। 1 கொரிந்தியர் पहला कोरिन्थियस 4 अध्याय 5वां वचन। 1 கொரிந்தியர் 4:5. प्रभु या कि हर एक के दिल की इरादों ख्यालों का वो एक दिन जाहिर करेगा। எல்லாரையும் குறித்து ஆண்டவருக்கு आप தெரியும். प्रभु के जगह रह के आप ऐसा ना करे, ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க நியாயம் தீர்க்கணும். न्याय ना करे, நீங்க எந்த क्योंकि न्याय प्रभु का है। நியாய தீர்ப்பு தேவனுடையது. हम आके न्याय करने की जरूरत नहीं है, कर देखते हैं। நாம யாரையும் நியாயம் தீர்க்க इससे क्या है कि यहाँ पर देखते हैं तीनों दोस्त जो है இந்த மூன்று वो நண்பர்களும் आके जो आके अय्यूब के ऊपर इल्जाम पर इल्जाम लगा रहे हैं, इल्जाम पे इल्जाम लगा रहे हैं। யோபுக்கு மேல் குற்றத்துக்கு மேல் குற்றம் वो சுமத்தி கொண்டே घूम फिर இருக்காங்க. के एक ही बात कह रहे हैं। அவங்க சுத்தி சுத்தி அதேதான் சொல்லுகிறாங்க. अय्यूब ने कुछ तो गुनाह किया है, யோபு ஏதோ ஒரு தவறு कुछ तो செய்திருக்கிறார். गुनाह के छुपा रहे प्रभु से, ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்கு மறைக்கிறார். इससे उसको ये सजा है। அவர்கள் அதனால தான் இந்த தண்டனை वो வந்தது. इतना ही नहीं, அது மாத்திரமல்ல इनके बच्चे ने भी कुछ गुनाह किया है, பிள்ளைகளை ஏதோ தவறு इससे के बच्चे मर गए। ஆனா அப்படினால் பிள்ளைகளும் இறந்து விட்டது. जो तसल्ली देने के लिए दोस्तों, அவரை ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் उसका दिल को चूर चूर कर दिया, उसका घाव को और भी नासूर कर दिया। உள்ளத்தை இன்னும் சுக்குநூறாக்கி விட்டார். इस हम आगे सारी चीज से सावधान रह कर देखते हैं। இந்த காரியத்தில் நாம் கவனமா இருக்க हमें வேண்டும். औरों पर आके इस प्रकार आके इल्जामात ना लगा कर நாம் देते हैं। யார் மேலும் எந்த குற்றம் செலுத்தக்கூடாது. लेकिन अय्यूब जो है कि अपने जो 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 उत्तमता में யோபு தன்னுடைய உத்தமத்தில் वो आके खड़ा है करके वो आके साबित करता है அவர் உறுதியாக कि நிலைத்து मैं के सही हूं करके, நான் சரியா मैं இருக்கிறேன் कि मैंने कुछ भी गुनाह नहीं किया कर देखते நான் हैं। எந்த தவறும் செய்யவில்லை वो என்று आके लेकिन उसका एक अभिलाषा है, एक चाहता है वो चीज, एक चीज ஒன்னு ஒரு விருப்பம் இருந்தது. कि मैंने क्या गुनाह किया, நான் என்ன செய்தேன் என்று சொல்லி आगे मुझे कोई तो कुछ तो बताओ मुझे करके। யாராவது எனக்கு சொல்லுங்கன்னு आगे वो சொல்லுகிறார். चाहता है कि मुझ पर ये आपत्ति आई है, இந்த ஆபத்து வந்ததற்கு ये क्यों காரணம் आया है, ஏன் வந்தது, मैंने क्या गलती किया நான் है। என்ன தவறு वो செய்தேன்.
एक वक्त वो प्रभु पर इल्जाम लगाना शुरू किया ஒருவேளை ஒரு சமயம் தேவன் மேல் அவர் குற்றம் कि சாட்டார். प्रभु के बेइंसाफ के मुझ पर ये सजा दिया करके। ஆண்டவர் என் காரணம் இல்லாமல் என்னை தண்டித்தார். देखिए आज हमको पता है कि अय्यूब के साथ क्या हुआ करके, இன்று யோபு குறித்து நமக்கு क्योंकि தெரியும். हमारे पास किताब है, ஏனென்றால் அவருடைய வார்த்தை இருக்கிறது, उसका पूरा स्टोरी हमारे सामने है। அவருடைய ஹிஸ்டரி ஃபுல்லா எல்லாம் लेकिन நமக்கு लेकिन अय्यूब आसमान में क्या रहा कुछ ही पता नहीं, வானத்தில் என்ன क्या क्या நடந்தது हुआ, நமக்கு தெரியாது. शैतान ने क्या किया उसको कुछ भी पता नहीं है अय्यूब को। யோபுவுக்கு வானத்தில் சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் என்ன நடந்தது அவருக்கு ஒன்றும் उसका தெரியாது. कहने कि मैं तो एकदम उत्तम हूं, मैं कि सही हूं करके, நான் உத்தமன், நான் நேர ये சரியா जो இருக்கிறேன்னு சொல்லி, आपत्ति मुझको आई है, இந்த ஆபத்து ஏன் வந்தது? प्रभु आके मुझ पर नाइंसाफी कर रहा है, தேவன் அதாவது அநியாயம் प्रभु செய்கிறார். आके मुझको बता नहीं रहा है ये मुझे क्या क्यों हो रहा है करके। இது ஏன் ஆண்டவர் எனக்கு சொல்ல மாட்டாங்க, இது ये ஏன் तीनों எனக்கு दोस्त நடக்குது? आके जब आके बहस खत्म होने के बाद आके இந்த தர்க்கங்கள் ஆன பிறகு चौथा एक व्यक्ति आता है, நாலாவது ஒருவர் வருகிறார், एलीहू करके। எலிஹூன்னு ये வருகிறார். अचानक कहां से आया पता नहीं, இவர் எங்கிருந்து வந்தாருன்னு क्योंकि हम தெரியாது. देखे 3 दोस्त के बारे में आके जब आके अय्यूब को मिलने आते 3 दोस्त आते हैं, மூணு பேர் தான் வருகிறாங்க. लेकिन चौथा अचानक वहां पर आके आता है देखते हैं। நாலாவது ये ஒருவர் चौथा एलीहू जो है அந்த எலிஹூ ये என்பவர் सबसे यंगेस्ट सबसे जवान இது देखते ஒரு हैं, வாலிபனா இருந்தார். इसे वो खामोश है, அவர் அமைதியா उसका இருந்தார். टर्न आने तक खामोश है। அவனுடைய வேலை வரும் लेकिन வரைக்கும் जो அமைதியா अय्यूब இருந்தார். का और रखे जो उनके दोस्तों का जब बहस सुना, அந்த யோபுக்கு அவருடைய நண்பருடைய அந்த காரியங்களை கேட்டுக்கொண்டு उसका गुस्सा भड़क गया, அவர் மிகவும் वो கோபப்பட்டார். फिर आके ऊपर अपने मुंह खोला देखते அவருடைய हैं, வார்த்தையை அவன் उससे திறந்தார். दोनों को डांटा उसने, மற்ற ரெண்டு நண்பர்களை திட்டினார். उसने दोस्तों को भी उसका क्या डांटा उसने, அவன் மற்ற நண்பர்களையும் திட்டினார். और अय्यूब को उसे डांटा कर देखते हैं। யோபுவையும் அவர் திட்டினார். अय्यूब को डांटने का कारण क्या है, அப்ப யோபுவை திட்டின காரணம் क्योंकि उससे उसके कुछ बातों पर उसको क्या अविश्वास बातें देखी हमने। யோபுவுக்கு அவர் மேல் அதாவது ஒரு அவிசுவாசம் இருக்கு என்று சொல்லி அவன் நினைத்தான். पहली बात उसने अपने आप को सेल्फ राइटियस, मैं सही हूं, मैं परफेक्ट करके वो सेल्फ राइटियसनेस आके दिखा रहा देखते हैं। அவர் தன்னை நான் சரியா இருக்கிறேன்னு காட்டுறதை எங்கே பார்க்கிறோம். कोई इंसान प्रभु के सामने धर्मी करके साबित नहीं कर सकता। எந்த ஒரு மனிதனும் நான் நீதிமான் என்று தேவனுடைய சமூகத்திலே நிரூபிக்க முடியாது. मूसा हो, மோசேயா இருக்கட்டும், अय्यूब हो, யோபுவா இருக்கட்டும், दाऊद हो, தாவீதா இருக்கட்டும், दानियल हो, தானியேலா இருக்கட்டும், नो फ्लैश कैन ब्रैग राइटियसनेस के अपने मैं सही हूं, நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக யாரும் சொல்ல उसे முடியாது. पहली चीज है कि अय्यूब में देखो कि प्रभु पर इल्जाम लगा कर देखते हैं। யோபு அதாவது தேவன் மேல் குறை சாட்டி. शुरुआत में अय्यूब ने क्या किया, ஆரம்பத்தில் யோபு என்ன சொன்னார், प्रभु ने दिया, प्रभु ने लिया, प्रभु के नाम की महिमा। தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். लेकिन चारों तरफ ऐसे अविश्वासी दोस्त घेरे हैं, இந்த அவிசுவாச பெண் நண்பர்கள் வந்த பிறகு उसका जो विश्वास भी थोड़ा थोड़ा कम होता गया देखते இவருடைய हैं। விசுவாசம் கொஞ்சம் குறைய इसलिए ஆரம்பிச்சது. अपने दोस्तों से सावधान रहो, किसके साथ हमारा संगति है, நம்முடைய नண்பர்களை जो हमारा बच्चा को तो विश्वास भी निकाल देंगे। கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற விசுவாசத்தை அவங்க எடுத்து விட்டுருவாங்க. यहाँ पर देखिए जो शुरुआत में जो अय्यूब ने कहा प्रभु के नाम की महिमा हो, प्रभु ने दिया, प्रभु ने लिया, प्रेज गॉड। கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் என்று यहाँ पर சொன்னவர் अय्यूब कहता है कि प्रभु मेरे साथ नाइंसाफी किया, प्रभु को ब्लेम करता है। இப்ப சொல்லுகிறாரு கர்த்தர் எனக்கு அநியாயம் செய்தார் என்று சொல்லுகிறார். अय्यूब 34 யோபு 49 34 39 34 यहाँ पर अय्यूब कहता है कि मैं धर्मी हूँ, நான் நீதிமான், मैं सही हूँ, நான் சரியா இருக்கிறேன், प्रभु ने इंसाफी किया मेरे साथ करके। தேவன் எனக்கு அநியாயம் वो செய்தார். पर सेल्फ राइटियस पर है वो। தேவன் என்னுடைய நியாயத்தை वो தள்ளி क्या விட்டார் சொல்லுகிறார். उसका कहना क्या है, அவர் என்ன मैं சொல்லுகிறார், ये सब करता हूँ, நான் இதையெல்லாம் I செய்தேன், am deserve to be rewarded, मतलब मुझे ये मिलना चाहिए, मैं डिजर्व करता हूँ, நான் எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், मैं इसका योग्य हूँ। நான் யோகி இதுக்கு தகுதியானவன்னு சொல்றாரு. हम कोई योग्य नहीं है। நம்ம யாரும் अब யோகியதா जब गुनहगार थे, நாம் எல்லாம் पापी थे, குற்றவாளிகளாய் तब பாவிகளாய் प्रभु இருந்தோம். हमारे मरा देखते हैं। ஆனபடி கர்த்தர் நமக்காக आशीर्वाद மரித்தார். प्रभु देता है, हमें प्रभु आशीर्वाद देता கர்த்தர் है, நம்மை ஆசீர்வதிக்கின்ற போது इसका 1% भी उसका माँ क्या योग्य नहीं है। அதற்கு நம்ம எவ்விதத்திலும் நாம் हम தகுதியற்றவர்களா இருக்கிறோம். तिनका भर के भी उसका हम लायक नहीं है। நாம் எவ்விதத்திலும் தகுதியற்றவர்களா இருக்கிறோம். थोड़ा हमको तकलीफ दिया तो கொஞ்சம் நமக்கு கஷ்டம் வந்துட்டான்னா हम प्रभु पर ब्लेम करते हैं। நம்ம உடனே கர்த்தர் மேல் பழிய போடுறோம். நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், मेरे को बहुत कहा நான் எவ்வளவு ஜெபம் ஜெபம் பண்றேன், நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எனக்கு இப்படி வியாதி இருக்கு, ஏன் எனக்கு இப்படி வேதி வருது, हम बोलते हैं ऐसे, நான் இப்படி சொல்லுகிறோம். इनडायरेक्टली वो प्रभु को इल्जाम लगाते हैं। நம்ம உடனே அது கர்த்தர் மேல தான் பழிய मैं போடுறோம். 4 घंटा प्रार्थना करता हूँ, 2 घंटा प्रार्थना करता हूँ, रात भर प्रार्थना करता हूँ, प्रार्थना में रहता हूँ मैं, நான் எப்பொழுது ஜெபத்திலே தான் இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இப்படி ஆகுது. ये शक का अय्यूब भी था, प्रभु इज गॉड इज डूइंग इनजस्टिस विद मी,
मेरे साथ नाइंसाफी कर रहा है प्रभु। அவர் கர்த்தர் எனக்கு எனக்கு நியாயத்தை என்னுடைய நியாயத்தை தள்ளி விட்டார் என்று சொல்லுகிறார். अय्यूब 40वां अध्याय யோபு 40 1 2 1 2 வாசிங்க. अरे 8 को पढ़े, 8 को 8 வாசிங்க. 8 இல்ல இல்ல வேணாம், சாரி அது வேணாம். யோபு 33 33 8 से 10 तक पढ़ेंगे हम. अय्यूब யோபு 33 हाँ. हाँ पढ़ी. हाँ हाँ मैं सही हूँ, நான் சரியா मैं இருக்கேன், बेकसूर हूँ. நான் குற்றமே இல்லாத प्रभु की ढूंढ के मेरे बैके मेरे गलती को निकाल रहा है. கர்த்தர் தேடி என்னுடைய ढूंढ ढूंढ के मेरा गलती को निकाल रहा है. அக்கிரமங்களை அவர் தேடி எடுக்கிறார். इस प्रकार अय्यूब का के सोच बदल गया है. देखिए அவருடைய அந்த உள்ளம் மாறி விட்டது. हालेलुया. ஹalleluya. वो अपने आप को आके वो धर्मी करके ठहरा साबित करना चाह रहा था. அவர் தன்னை நீதிமான் என்று அவர் நிரூபிக்க விரும்புகிறார். लेकिन वो प्रभु आके प्रभु गलती है, प्रभु मुझे उसका दुश्मन जानता है. தேவன் தவறு என்று தேவன் தன்னை பகைக்கிறார் என்று ये सब एलीहू आके उसको शिकायत उसके इसके ये पूरे जो गलतियों को एलीहू बताता है अय्यूब को. இந்த தவறுகளை எலிஹூ என்பவன் சொல்லுகிறான். वो प्रभु दुश्मन मानता है, प्रभु मुझे कहता है वो अय्यूब. தன்னை அதாவது தேவன் என்னை துஷ்மனாக எதிரியாக பார்க்கிறார். अय्यूब 13:24 को पढ़े. 13:24 யோபு 13:24. मैं अपने चेहरे को तू छुपा कर मुझे क्यों आके दुश्मन जैसा मुझे समझता है करके अय्यूब यहाँ पर आके शिकायत करता है प्रभु पर. நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன் என்று சொல்லுகிறார். हाँ யோபு 23:23 யோபு 23 3 से 5 तक पढ़ेंगे. 23:23 हाँ யோபு 23:3 इसे यहाँ पर देखते हैं कि अय्यूब आके अपनी शिकायत को वो किस तरह प्रभु को जाहिर करूं, किस तरह बताओ करके वाक्य वो चाहता है. தன்னுடைய காரியங்களை எப்படி நான் அவருக்கு தெரிவிப்பேன் என்று यहाँ சொல்லுகிறார். पर एलीहू आके उसकी गलतियों को निकालता है. तूने इस पाजे में तूने प्रभु के बारे में कहा करके, எலிகு விதமாய் அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டு तूने ये एक गलती तूने किया है, இந்த தவறு तूने ऐसे बातें किया है. இப்படி நீர் प्रभु பேசினீர். को अपना दुश्मन मानता है, நீர் தேவனை சத்துருவாய் प्रभु को எண்ணுகிறீர். कारण मानता है तेरे सफर के लिए, तेरे जो इस कार्य के लिए. நீர் தேவன் மேலே ஏன் இந்த குற்றத்தை तो சுமத்துவாய்? प्रभु अय्यूब चाहते कि मैं अपने प्रभु के साथ किस तरह मैं आके अपना मैं आके संपर्क करूं. मैं தேவனோடு நான் எப்படி பேசுவேன்? मैं कैसे अपने कार्य को प्रभु के पास लेकर जाओ करके कहता है. காரியங்களை நான் எப்படி தேவனிடத்தில் எடுத்து சொல்லுவேன்? और तीसरा वचन वापस पढ़िए अय्यूब 23:3 को. उसके सिंहासन के पास आऊंगा करके कहता है. அவருடைய ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து हमको नए नियम के लोग हम बड़े आके सौभाग्य लोग हैं. நாம் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள். इब्रानी किताब में लिखा है எபிரானி புத்தகத்தில் आओ अनुग्रह के तक पर दलेरी से चले. आओ अनुग्रह के जो वेदी पर அவருடைய அதாவது கிருபாசனத்தின் சேரக்கடவும் தைரியமாக சேரக்கடவும். यहाँ पर वो सौभाग्य अय्यूब को नहीं था. இந்த பாக்கியம் யோபுக்கு கிடையாது. मैं प्रभु के पास कैसा जाऊं, நாம் எப்படி தேவனிடத்தில் போகலாம், उसके वेदी के पास में कैसा जाऊं, அவருடைய பலிபீடத்தினிடத்தில் मैं अपने कार्य को किस तरह प्रभु के पास में बताओ करके उसका अभिलाषा था करके देखते हैं. அவரை கண்டு எப்படி நான் அவரிடத்தில் அறிவிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறேன். क्योंकि वो चाहता है क्योंकि उसका वो मन में क्या था அவருடைய உள்ளத்தில் என்ன कि இருந்தது? ये जो मैं सताया जा रहा हूं, मैं ये इस मुसीबत से गुजर रहा हूं, मैं इसका कारण क्या मुझे जानना है करके वो चाहता है. वो ஏன் என்று சொல்லி அதை वो அறிய परमेश्वर के வேண்டும். पास है कि वो शिकायत करना चाहते हैं, वांट टू उसके बाद बातें करना இதை चाहता है. குறித்து தேவனிடத்தில் நான் பேச लेकिन வேண்டும் मैं என்று प्रभु के சொல்லுகிறார். पास कैसे पहुंचूंगा, मैं நான் எப்படி कैसे தேவனிடத்தில் प्रभु के போவேன்? सिंहासन के पास जाऊं मैं. தேவனுடைய சிங்காசனத்தினிடத்தில் लेकिन எப்படி प्रभु ने போவேன்? हमको सौभाग्य दिया है நமக்கு जो தேவன் सौभाग्य अय्यूब के पास नहीं था. இந்த சிலாக்கியம் उसके अनुग्रह के யோபுக்கு तट पर கிடைக்கவில்லை. जाने के हम दलेरी से जा सकते हैं. நாம் தைரியத்தோடு वो के போயிருக்கலாம். धैर्य कहां से मिली हमको? எந்த தைரியம் நமக்கு प्रभु எப்படி यीशु ने கிடைத்தது? जब बीच का पर्दा को फाड़ कर இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மூலமாக அந்த திரைச்சிலை हम கிழித்த दलेरी போது से साहस से प्रभु के तख्त पर अब्बा पिता पुकार कर अपने शिकायत को बता सकते हैं. தைரியத்தோடு அப்பா பிதாவே என்று சொல்லி அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கடந்து हालेलुया. ஹalleluya. अय्यूब चाहते हैं इसको मीडिएटर हो.
யோபு நினைக்கிறார் நமக்கு ஒரு மத்தியஸ்தன் एक வேண்டும் என்று मध्यस्थ சொல்லி. है जो मेरे लिए वकालत करे, எனக்காக ஒரு तो प्रभु வழக்காடு के पास में से बहस करे, எனக்காக ஒரு मेरे लिए பேச कुछ முடியாது. से कहे करके उसको शिकायत, वो யாராவது चाहता था। யாராவது எனக்காக பேச மாட்டார்களா என்று சொல்லி हम பார்த்தார். पढ़ेंगे हम வாசிக்கலாம். अय्यूब யோபு 23वां अध्याय 23:7 23:7 23:7. कोई धर्मी में लेके वकालत करे। எனக்காக யாராவது வழக்காடினா நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி. अय्यूब 16:21 16 21 हाँ ಇಲ್ಲ हाँ 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 தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானார். एक व्यक्ति जो अपने पड़ोसी के जिस तरह वकालत करता है, ஒரு மனுஷன் தன் சகோதரனோடு வழக்காடும் போது कोई मेरे लिए वकालत कर सकता है क्या? someone intercede for me, ஒரு வழக்காட कोई மாட்டார்கள் मेरे என்று लिए சொல்லுகிறார். वकालत का मीडिएटर है क्या करके वो चाहता था। யாராவது ஒரு மத்தியஸ்தர் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர் எண்ணினார். अय्यूब 9वां अध्याय யோபு 9 दूसरा अध्याय 2 और 3 2 और 3 को पढ़ेंगे। 2 9वां अध्याय 2-3 देखिए यहाँ पर देखिए अय्यूब कितना खूबसूरत कहता है யோபு எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். कि प्रभु के सामने कौन आके धर्मी ठहरा सकता है। தேவனுக்கு முன்பாக யாரும் वो நீதிமானாக 1000 में से एक सवाल पूछेगा तो அவர் நம்மிடத்து ஒரு கேள்வி கேட்டால் एक भी मैं जवाब नहीं दे सकता मैं। ஒன்றுக்கு நான் அவருக்கு பதில் கொடுக்க तो முடியாது. अय्यूब आके चाहता है कि कोई इसके लिए वकालत करे। அதனபடினால் தான் யோபு हम जो नए नियम के और कितने सौभाग्य देखिए, புதிய ஏற்பாட்டின்காரர்களாகி நமக்கு प्रभु எவ்வளவு यीशु जो है, प्रभु यीशु जो है இயேசுவானவர் हमारे लिए நமக்காக हमारे तरफ से நமக்காக पिता से பிதாவினிடத்தில் वकालत करता है। அவர் பரிந்து वो क्या பேசுகிறார். हमारे लिए वकालत करता है, मेरे बेटे को माफ करे करके, நம்முடைய मेरे பிள்ளைகளை बेटे को माफ करे करके, நம்முடைய பிள்ளைகளை उनके गुनाह का मैंने उनका भुगतान किया है, அவருடைய பாவத்திற்கு நான் பலியானேன் मैंने என்று उनके लिए சொல்கிறார். सजा पाया है। அவர்களுக்கு நான் अपने हाथों को தண்டிக்கப்பட்டேன். दिखाते हैं पिता को, தன்னுடைய கைகளை अपने பிதாவுக்கு पैरों को காண்பிக்கிறார். दिखाता है प्रभु தன்னுடைய को, கால்களை காண்பிக்கிறார். उसके चेहरे को देखकर प्रभु माफ करता है। அவருடைய मुखத்தை பார்த்து நம்மை மன்னிக்கிறார். इंसान और के प्रभु के बीच एक ही मध्यस्थ है। தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் There is ஒரே one ஒரு mediator between மத்தியஸ்தர் man தான். and God, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் man Jesus Christ। ஒரே மனிதன் एक இயேசு इंसान को एक கிறிஸ்து. मीडिएटर चाहिए, ஒரு மனிதனுக்கு एक மத்தியஸ்தர் दरमियान வேண்டும். चाहिए, ஒரு மத்தியஸ்தர் जो வேண்டும். सौभाग्य अय्यूब के नहीं था அந்த சிலாக்கியம் யோபுக்கு இல்லை. हमको है, நமக்கு हम नए இருக்கிறது. नियम के लोगों के लिए है, நம்ம புதிய हमारे लिए वकालत करने के लिए, நமக்காக வாதாட, हमारे पिता से आके बात करने के लिए, நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேச, दिन रात आके हमारे के जो आके तरफदारी करने पवित्र आत्मा भी है। நமக்காக பரிசுத்த ஆவியான நமக்காக பரிந்து பேச. हालेलुया, ஹalleluya. हम कितने सौभाग्य நாம் हैं। எவ்வளவு கொடுத்து வைத்தோம். हम कितना क्या उसके लिए हमको प्रभु को कितना धन्यवाद करना चाहिए। நாம் எவ்வளவு தேவனை துதிக்க வேண்டும். ये सब के बावजूद இது எல்லாவற்றின் மத்தியிலும் उसे प्रभु को शक किया, அவர் தேவனை சந்தேகப்பட்டார். प्रभु को दोषी लगाया, தேவன் மேல் குற்றம் சுமத்தினார். प्रभु ने बेवजह मुझ पर इल्जाम लगाया, मुझे आके सता रहा है, उसको मजा आ रहा है बस सताने के लिए। தேவன் என்னை எனக்கு சோதிக்கிறார், என்னை பரீட்சை பார்க்கிறார் என்று சொல்லிட்டு இருந்தார். लेकिन इस बीच आके उसे अपनी उम्मीद को नहीं छोड़ा। இது மத்தியிலும் அவர் தன்னுடைய நம்பிக்கையை அவர் अपने இழக்கவில்லை. प्रभु के प्रति उसने उम्मीद को नहीं छोड़ा। தன்னுடைய விசுவாசி தன்னுடைய நம்பிக்கை அவர் ஒருபோதும் இழக்கவில்லை. யோब की किताब யோபின் புத்தகம் 14:14 को पढ़ेंगे। 14 வாசிக்கலாம். मेरे में बदलावट आने तक, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்திருக்கிறேன். मुझे बदलावट आने तक मैं इंतजार करूंगा, अय्यूब कहता है। எனக்கு மாறுதல் வரும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். ये सही बात है कि अय्यूब आके इंसान है, யோபு இப்படிப்பட்ட ஒரு மனிதன். वो आके इंसान है, அவர் ஒரு वो மனிதன், धर्मी है, அவர் நீதிமான். प्रभु का के पूरे दिलो जान से उसे आके प्रभु से लगाव थी इसकी। தேவனை ஆவியோடு உண்மையோடு தேவனை சேவிக்கிறவராக இருந்தார். लेकिन आफ्टर इज अ मैन, ஆனாலும் அவர் ஒரு மனிதன். इंसान है, அவர் ஒரு மனிதன், वो भी कमजोर है, அவர் ஒரு वो பலவீனன். भी अपने जो वो दर्द को आके वो सह नहीं पाया, वो भी आके प्रभु के खिलाफ उसने कुछ बातें कहा। தன்னுடைய வேதனை சகிக்க முடியாமல் சில வேளை அவர் लेकिन முறுமுறுத்தார். साथ ही साथ अपनी आशा को नहीं छोड़ा उसने, ஆனா அதோடு கூட அவர் தன்னுடைய அந்த उसने நம்பிக்கை अपने இழக்கவில்லை. उम्मीद को छोड़ा नहीं। தன்னுடைய நம்பிக்கை ये இழக்கவில்லை. दोस्तों ने क्या किया, நண்பர்கள் ये என்ன तीनों जो செய்தார்கள்? इल्जाम पर इल्जाम लगा रहे, அவர்கள் அவர் மேல் குற்றத்துக்கு மேல் குற்றம் சுமத்தினார்கள்.
ये दोस्त का गलती क्या हुआ? அந்த நண்பருடைய தவறு ये என்னவென்றால் दोस्तों ने कि प्रभु के एक ही जो एट्रीब्यूट कैरेक्टर के बारे में कहा उन्होंने। அவர்கள் ஒரே காரியத்தை சொன்னார்கள், இவர் प्रभु சரியில்லை. धर्मी है, प्रभु के सजा देता है, प्रभु पापियों को मारता है करके। தேவன் பாவிகளை தண்டிக்கிறவர், பாவிகளை இப்படி விதமாய் அதாவது लेकिन प्रभु के बाकी जो स्वभाव के बारे में डिस्कस ही नहीं किया उन्होंने। தேவனுடைய மற்ற சுபாவங்களை அவர்கள் பேசவே இல்லை. प्रभु दयालु है, தேவன் இரக்கம் प्रभु உள்ளவர், रहम करता है, அவர் அன்பு प्रभु உள்ளவர், गुनहगार को माफ करता है, பாவிகளை प्रभु गुनाह மன்னிக்கிறார், से तौबा करने का मौका देता है। பாவிகளை தங்களுடைய அத மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு प्रभु கொடுக்கிறார். आके अपने सपने के द्वारा சொப்பனத்தின் या மூலமாக, बीमारी के द्वारा, வியாதியின் மூலமாக, प्रभु के वो विश्वासी किया वो उस व्यक्ति को ये आगाह करता, वार्न करता है, அந்த விசுவாசிக்கு இதைத்தான் உணர்த்துகிறார், मन फेर करके, நீர் மனம் तो திரும்ப, आके अपने मन पे पाप से हट जा करके। உன் பாவத்தை விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். बीमारी कई बार प्रभु में देता है तो சில வேளை வியாதியை நமக்கு கொடுத்தால் ताकि हमारी गलती से आके अपने का एहसास हमको हो। நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக. पौल को एक बीमारी थी आंख में, பவுலுக்கு ஒரு கண்ணில் ஒரு வியாதி இருந்தது. वो प्रार्थना के 3 बार, அவர் 3 தடவை ஜெபித்தார். प्रभु ने उसको चंगाई नहीं किया। அவருக்கு ஆண்டவர் அவருக்கு சுகம் वो கொடுக்கவில்லை. क्या कहता है? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? मुझे डसने वाला शैतान का दूध प्रभु ने दिया करके कहता है। என்னை கூட்டம் சாத்தானுடைய தூதனா இருக்கு என்று சொல்லுகிறார். प्रभु ने भेजा शैतान को। தேவன் தான் சாத்தான. वो जब घमन करेगा, அவர் பெருமை கொள்ளும் போதெல்லாம் उसको वो आएगा, அந்த वचனம் வரும். तो प्रभु சாத்தான் வருவான், उसको ढसेगा, वो बीमारी उसको याद दिलाएगा। அவனுக்கு நினைப்பூட்டுவார். पौल तो कुछ नहीं है, பவுல் நீ ஒன்றுமில்லை, जो कुछ तेरे पास है எதுவா அந்த உனக்கு वो मैंने இருக்குது दिया है। அது எல்லாம் தேவன். हम्बल हो जा, நீ தாழ்த்து, अपने को हम्बल कर। நீ தாழ்த்து உன்னை. हालेलुया, ஹalleluya. इसे खुशी से आप उसे ले लीजिए बीमारी को। அவர் ஆனபடினால் அவர் சந்தோஷமாக அந்த வியாதியை ஏற்றுக்கொண்டார். चीजें हमारी जिंदगी में अलाउ करता है तो தேவன் சந்தோஷமாக ஒரு காரியத்தை நமக்கு ताकि हम அனுமதிக்கிறார். प्रभु से दूर होकर बिगड़ ना जाए, அதில் நிமித்தம் நாம் தேவனை விட்டு விலகி போக हम प्रभु को भूल ना जाए। தேவனை மறந்து போக प्रभु में खींचता है, தேவன் நம்மை இழுக்கிறார். कई प्रकार से, कई जरिए प्रभु में खींचता है। अनेक முறையில் कई बार விதமாக நம்மை कई बार இழுக்கிறார். सपने से वार्न करता है। சில வேளை சொப்பனத்தில் நம்மை வான் பண்ணுகிறார். एलियाहू वही कहता है कि कई बार प्रभु सपने से बात कर, सपने के द्वारा बात करता है। எலியாகு இதைத்தான் சொல்லுகிறார், தேவன் कई சொப்பனத்தில் बार நம்மோடு प्रभु பேசுகிறார். बीमारी के जरिए प्रभु से बात करता है, வியாதியின் மூலமா ताकि हम अगर सुधर जाए, वो ठीक हो जाए प्रभु के साथ हमारा। நாம் திருந்தவும் தேவனுக்கு इसे முன்பாக प्रभु का लानत ना दे, தேவனுக்கு முன்பாக பெருமை அடையாது. प्रभु को आके शिकायत ना करे, प्रभु मैं इतना प्रार्थना करता हूँ, इतना मैं अच्छा करता हूँ, मैं कितना पवित्र हूँ, प्रभु ये क्यों करके प्रभु से सवाल ना उठाए। நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் क्योंकि प्रभु आपसे एक सवाल पूछेगा, वे जवाब नहीं दे पाएंगे। தேவன் ஒரு வார்த்தை கேட்டால் நாம் பதில் கொடுக்க முடியாது. 1000 में से एक सवाल पूछेगा प्रभु, தேவன் ஒருவேளை ஒரு வார்த்தை கேட்டால் एक सवाल का जवाब देने के लिए आपका मुंह बंद है। 1000ல ஒன்னு கேட்டா, यहाँ पर अय्यूब 16 को पढ़ेंगे, 16, 19, 20 को पढ़ेंगे, 19, 20, 16 हाँ 16, 19, 20। मेरा आंख आगे प्रभु पर आगे टिका है, कहता है वो, मेरा आंख प्रभु पर टिका है। என் கண்கள் தேவன் மேல் இருக்கிறது. देखिए इतना होने के बाद भी प्रभु आके, अय्यूब आके अपने उम्मीद को, अपने आशा को प्रभु के प्रति नहीं छोड़ा देखते हैं। இவ்வளவு நடந்தும் அவர் தன்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கை இழக்கவில்லை. मीका किताब बहुत खूबसूरत लिखा, मीका किताब में, மீகா புத்தகத்திலே 7वां अध्याय 7ஆம் அதிகாரம் 7 से 9 तक पढ़े। मीका 7वां अध्याय 7 से 9, 7 ல இருந்து 9. हालेलुया, हालेलुया। मेरा जो प्रभु के लिए मैं इंतजार करूंगा, நான் கர்த்தருக்காக मेरा उद्धार करता प्रभु के लिए मैं इंतजार करूंगा। ரட்சிப்பின் தேவனுக்காக मेरे दुश्मन मुझ पर मगन ना हो, ஆனபடினால் சத்ருவே நீ பெருமை கொள்ளாதே. शैतान मुझ पर मगन मत हो, நீ சாத்தானே நீ பெருமை கொள்ளாதே. विरोधी ये चैलेंज है, मुझ पर मगन मत हो, நீ பெருமை கொள்ளாதே. कि मैं गिरूंगा நீ நான் விழுந்தாலும் फिर भी उठूंगा। நான் எழுந்திருப்பேன். प्रभु मुझे रोशनी पे लेकर आएगा, கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். मुझ पर आगे न्याय करेगा कर कहता है। தேவன் நியாயம் செய்வார். हम कितने परिस्थिति से गुजरे, हम எவ்வளவு हम प्रभु के इंतजार कर, प्रभु हमें कभी नहीं छोड़ेगा, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். कभी नहीं छोड़ेगा प्रभु हमें।
वो कभी हमें आखिरी पल में उठाकर मैं आके खड़ा करेगा அவர் கடைசி நொடியில் நம்மை தூக்கி चाहे कुछ भी நிறுத்துவார். हो எந்த வெளி हमारा जो प्रभु के प्रति जो उम्मीद जो है जो आशा जो है தேவன் மேல் வைத்து நம்முடைய நம்பிக்கை हम खो ना खोए हम நான் அதை இழந்து போக கூடாது. अय्यूब की किताब 23 अध्याय 4 वचन யோபு 13 23 4 3:4. मैं अपने बातों को प्रभु के सामने में क्यों ढेर जो कहता है वो अय्यूब நான் என் நியாயத்தை அவருக்கு முன்பாக நான் வரிசையாக வைத்து मैं अपने 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 प्रभु को ढूंढूंगा और उसके आके अपने 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 कार्य को उसके सामने सुपुर्द करूंगा कहता है वो நான் கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் வைப்பேன். हाँ इसलिए प्रभु पर वो पूरी तरह से और भरोसा उसको था தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். क्योंकि वो चाहता है कि वो जानता है कि मैं जिस रास्ते से गुजरता प्रभु जानता है தேவன் நான் எந்த வழியில் செல்கிறேன் என்று தேவன் அறிவார். जब मुझे आजमा लेगा मुझे वो தேவன் என்னை சோதித்த பின்பு सोने की तरह मैं आके उठूंगा நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். हालेलुया हालेलुया. यूसुफ के बारे में लिखा है कि उसका कि झोंका कहते परमेश्वर वचन ने द वर्ड ऑफ द लॉर्ड उसको झोंका लिखा है मतलब उसको வசனம் அவரை புடமிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். यूसुफ को झोंका देखते हैं. अय्यूब की किताब அயோபின் புஸ்தகம் 23:10 को पढ़ेंगे हम. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். हालेलुया. जब आजमाइश के बाद आके मैं सोने कुंदन की तरह मैं आके उठूंगा कहता है. அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். अय्यूब 13:3 को पढ़ेंगे हम. अय्यूब 13:3 13. मैं उसके साथ मैं क्यों मेरा अपने कार्य को रखो कहता है वो प्रभु நான் அவருடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை வைப்பேன். उसका एक ही आके जो अभिलाषा थी ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர் आके वो मेरा उद्धार करता मुझे नहीं छोड़े करके அவர் என்னுடைய இரட்சகர் என்னை मुझे आके आखिर में कि मुझे उठा ले करके उसको அவர் கடைசி நொடியில் என்னை इतना தூக்குவார். इतना बड़ा इस मुसीबत में भी இவ்வளவு பெரிய நெருக்கத்திலும் एक प्रकट प्रभु ने इसको दिया அவர் வெளிப்பாடு தேவன் அவருக்கு கொடுத்தார். उसको प्रभु का आने वाले दिन के बारे में प्रभु ने उसको बताया வரும் நாட்களில் அந்த வரும் நாட்களை காண்பித்தார். उसका ये आशा थी அவருக்கு இந்த और ஆசை ये இருந்தது. विश्वास था இந்த நம்பிக்கை कि मैं இருந்தது. अपने इस आंखों से प्रभु को देखूंगा करके இந்த கண்களினாலே நான் தேவனை मेरा காண்பேன். बदन चाहे मिट जाए இந்த சரீரம் அழிந்து मेरा போனாலும் सब आके नाश हो जाए எல்லாமே அழிந்து लेकिन போனாலும் मेरा आंख आके उसको देखेगी इसी शरीर में देखूंगा करके என்னுடைய கண்கள் அவரை காணும் என்று हालेलुया ஹalleluya. प्रभु यीशु मसीह आने के वक्त கர்த்தரா இயேசு हम வரும்போது इसी बदन में இந்த इसी சரீரத்திலே जैसे के महिमा में बदन में इन जब हो शरीर जाएगा महिमा आना इसी आंख पड़ेगा। से उद्धार करता यीशु को हम देखेंगे நாம் அந்த वही கண்களினால் अभिलाषा தேவனை जो अय्यूब को प्रकट हुआ देखते हैं हम இந்த நம்பிக்கையினாலே தேவன் அவருக்கு देखिए வெளிப்பட்டார். ये पढ़ेंगे हम अय्यूब की किताब யோபு புத்தகம் 19वां अध्याय 19 25 से 27 पढ़ेंगे हालेलुया ஹalleluya. मेरे आंख से मैं देखूंगा मैं என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். वो उसका दिल अंधेरी अंदर के इसके लिए करहाता है அவருடைய உள்ளத்தில் துடிக்கிறார். देखिए मैंने जैसा कहा पहले से நான் முதலாவது ये अय्यूब जो किताब है யோபின் புத்தகம் आके बहुत ही पुराना किताब है எல்லாவற்றிலும் பழமையான ஒரு मूसा से पहले है மோசேக்கு முன்பதாக मूसा का लॉ से पहले है ये மோசேக்கு முன்பதாகவே लेकिन देखिए इसका प्रकट यहाँ पर देखिए இங்கே பாருங்க எவ்வளவு வெளிப்பாடு பாருங்க. देखिए आप प्रभु आके को मैं देखूंगा कहता है தேவனை நான் अपने பார்ப்பேன் आंख என்று से சொல்கிறார். देखूंगा कहता है वो தன்னுடைய கண்களினால் अपने आंख से பார்ப்பேன். इस आंख से देखूंगा कहता है இந்த கண்களினால் प्रभु यीशु को भी हम इस आंख से देखेंगे இந்த कண்களில் நாம் பார்ப்போம். हमारी भी अभिलाषा वही हो நம்முடைய नம்பிக்கை हमारा அதுவா उद्धार करता को हम देखें करके நாம ரட்சகரை हमारा பார்ப்போம். हमारा वतन जो है कि इस दुनिया में नहीं है நம்முடைய நம்பிக்கை இந்த பூமியில் அல்ல. हमारा जो है जो रहवासी के आसमान पर है நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். वहां से हमारा उद्धार करता यीशु मसीह के आने का इंतजार में करके पौलुस जैसा कहता है நம்முடைய கர்த்தரா ரட்சகராக இயேசு கிறிஸ்து पौलुस வருவதற்கு का जो अभिलाषा जो है பவுலுடைய நம்பிக்கை वही अभिलाषा हमारी हो அந்த நம்பிக்கை தான் நம்முடைய. हम कितने कितने मुश्किल से गुजरे हम எவ்வளவோ கஷ்டங்களில் கடந்து சென்றோம். धर्मियों को आपत्ति आना तो जरूरी है ஆபத்துகள் நஷ்டங்கள் வரலாம். मुझे नहीं आना चाहिए करके सब मत बोलिए வரக்கூடாது என்று நாம் சொல்ல आप முடியாது. रोकेंगे भी तो रुकेगा नहीं நாம் நிப்பாட்டினாலும் அது நிக்காது. क्योंकि आना है तभी आके मां के प्रभु आके जैसा
अय्यूब कहता है जब मैं आजमाया जाऊंगा நான் சோதிக்கப்படும் போது मैं कुंदन से आके मैं साबित होऊंगा करके कहता நான் है। சுத்தமாக விளங்கு हर एक चीज के टेस्ट करना पड़ता है। ஒவ்வொன்றுக்கும் ஒரு சோதனை मिलिट्री में आपको आगे एंट्री करना है तो மிலிட்டரியில நீங்க போகணும்னா सबसे मुश्किल है कि मिलिट्री में देखते हैं ரொம்ப கஷ்டம் மிலிட்டரி தான் वो जब तक आएगा उससे आप आके एलिजिबल ना हो उसमें, நாம் அதை செலக்ட் ஆகுறது वो जब तक पूरा के जो उस टेस्ट पे पास ना हो அந்த எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் आप ஆகணும் मिलिट्री में फौज में जा नहीं सकते। இல்லன்னா போஜ்ல நீங்க மிலிட்டரி போக முடியாது आसमान पे अगर जाना है तो பரலோகத்துக்கு போகணும்னா हमको कई टेस्ट यहाँ पर रखा प्रभु ने, अनेक टेस्ट இங்க वो இருக்கு टेस्ट को पास होके उसके काबिल हो सकते हैं। டெஸ்ட்ல எல்லாம் நம்ம பாஸ் ஆகி கடந்து போகணும் हमारी काबिलियत नहीं, அது நம்முடைய தகுதி அல்ல हमारी टेस्ट हम के अपने राइट हम मैंने किया करके नहीं, நாம் செய்தேன்னு சொல்ல முடியாது प्रभु का अनुग्रह से होगा, தேவனுடைய प्रभु கிருபையினால अपने दया से अपने मेहरबानी से होगा। தேவனுடைய இரக்கத்தினால हम அவருடைய क्या தயவினால करना उसके दया पर निर्भर रहे, हम நாம் அவருடைய கிருபையை சார்ந்து उसके अनुग्रह पर निर्भर रहे, हम அவருடைய கிருபையை சார்ந்து अपनी ताकत पर या अपने बलबूते पर निर्भर ना रहे। நம்முடைய பலத்தில நம்முடைய தைரியத்தில अय्यूब அல்ல ने यही गलती हम देखते हैं अय्यूब का, யோபு இப்படிதான் தவறு मैं सही हूँ, நான் சரியா இருக்கேன் நான் சரியா प्रभु இருக்கேன் गलत है, கர்த்தர் प्रभु बेवजह मुझ पे सता रहे करके। வீணாக கர்த்தர் என்னை சோதிக்கிறார் ये एलीहू क्या जो कार्य उसने बताया अय्यूब को। அந்த எலிகு சொன்ன காரியம் उसके बाद आके प्रभु खुद आते हैं, இதுக்கு பிற்பாடு தேவரே प्रभु வருகிறார் खुद आके उसके सारे जो शक को दूर करता है। தேவன் நேரடியாக அவருடைய சந்தேகங்களை தீர்க்கிறார்। अय्यूब की किताब 28 अध्याय யோபு 28 1-2 30 38 है ना 38 1-2 हाँ यहाँ पर देखो प्रभु अय्यूब को चैलेंज करता है। கர்த்தர் இங்கே அவருக்கு கேள்வி கேட்கிறது ये कौन है जो अज्ञान के बिना बातें करता है? அறிவில்லாத வார்த்தைகளை அலப்புகிற இவன் யார் என்று वो दोस्त भी अय्यूब भी हो, யோபுவா இருக்கட்டும் அந்த उनको நண்பர்களா प्रभु आके यही कहता है, அவரிடத்தில் இதைத்தான் ये अज्ञान की बातें कौन करता है? அறிவில்லாத வார்த்தை பேசுகிறவன் अपना யார்? कमर कस अय्यूब, अपने तू तैयार हो जा, யோபு நீ உன் இடை கட்டி मर्द बन तो நீ புருஷனாயிரு मैं सवाल पूछता हूँ, मैं நான் உன்னை கேட்பேன் तू जवाब दे करके। நீ எனக்கு பதில் கொடு उसको 77 सवाल पूछा प्रभु ने। 77 பதிலை अभी हर सवाल को जान सकते हैं हम। எல்லா கேள்வியும் நாம் போக வேண்டாம் तो प्रभु कहता है कि तू सर्वशक्तिमान प्रभु से तो आर्ग्यू करेगा क्या? நீ சர்வ வல்லவரோடு நீ வழக்காடுவாயோ 40वां अध्याय दूसरा वचन पढ़ेंगे। प्रभु पर कौन इल्जाम लगा सकता है? கர்த்தரோடு யார் வழக்காட முடியும் அவர் யார் குற்றம் சாட்ட முடியும் या प्रभु आपको रिपोर्ट करने के लिए जरूरी है क्या? கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கணும் கட்டாயமா? प्रभु को जरूरी नहीं है। யார் ஆண்டவருக்கு அது கட்டாயம் கிடையாது। प्रभु इज नॉट लायबल टू एनीवन टू रिपोर्ट यू। கர்த்தர் वो आके आपको रिपोर्ट करना है करके जरूरी नहीं है। உங்களுக்கு அவர் பதில் சொல்ல और आपको अधिकार नहीं प्रभु को सवाल उठाने का। உங்களுக்கு அதிகாரம் கிடையாது தேவன் மேல் क्या कुम्हार जो मिट्टी जो है மண்ணானது कुम्हार पर अधिकार चला सकता है क्या? குயவனிடத்தில் கேள்வி கேட்க तूने முடியாது मुझे ऐसा क्यों बनाया करके ஏன் இப்படி என்ன வனைந்தா नहीं उठा सकता। கேட்க ये முடியாது। कुम्हार का अधिकार है। அந்த कुम्हार जैसा குயவனுக்கு அந்த அதிகாரம் உண்டு। कुम्हार जैसा चाहे वैसे बना सकता हमें। குயவன் என்ன விரும்புறானோ அதை You do அதுபடி not have பண்ணலாம்। rights to raise question against God। அந்த மண்ணானது எந்த கேள்வி கேட்க முடியாது। अय्यूब अपने आप को मुंह बंद कर दिया। யோபு உடனடியாக தன்னை வாயை பொத்தி கொண்டார்। मैं क्या बोलूं प्रभु? நான் என்ன சொல்வேன் ஆண்டவரே? मैं निकम्मा हूं, நான் ஒன்றுக்கும் உதவாது, मैं धूल और खाक हूं, நான் தூசின் துரும்பமா இருக்கேன், நான் வேஸ்ட்। आपको मैं क्या जवाब दूं? நான் உமக்கு என்ன சொல்லுவேன்? प्रभु का दर्शन देखते ही கர்த்தருடைய தரிசனத்தை उसको கண்டவுடனே पता चला அவனுக்கு புரிந்து விட்டது मैं कितना बड़ा पापी हूं, நான் எவ்வளவு பெரிய பாவி, मैं कितना बड़ा निकम्मा हूं। நான் எவ்வளவு மோசத்தனவன்। यीशु को जब पतरस मिला, இயேசுவிடத்தில் பேதுரு வந்தபோது ये प्रभु तू चला जा, मैं पाप करूंगा, मैं सीना। ஆண்டவரே நீ போய்விடு, நான் பாவியான மனுஷன் என்று சொன்னார்। पौलुस को देखते हैं, பவுலை பார்க்கின்ற போது अपने धन के अंदर घमंड करता है। தன்னுடைய செல்வத்தில் அவர் பெருமை கொள்கிறார்। धर्म धर्म தர்மம் தர்மம் अपने धर्म पर घमंड करता है। தன்னுடைய நீதியில் பெருமை கொள்கிறார்। मैं यहूदियों का यहूदी हूँ, நான் யூதனுக்கு யூதன், बेंजामिन का गोत्र का हूँ, நான் பெஞ்சமின் उससे கோத்திரத்தான், बड़ा कोई नहीं। என்னை போல பெரியவன் लेकिन யாரும் वो இல்லை। दर्शन को देखा मैंने, ஆனா ஆண்டவரை தரிசித்த உடனே कुछ भी नहीं हूँ, நான் ஒன்றுமில்லை என்று I'm சொல்லுகிறேன்। nothing, நான் ஒன்றுமில்லை, I'm zero। நான் ஜீரோ என்று சொல்லுகிறார்।
प्रभु को देखने का उसके सामने कोई टिक नहीं सकता। தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்க आप முடியாது. भले 1000 सवाल पूछे अपने मन में, நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். प्रभु जब आपके सामने खड़े रहेंगे தேவனுக்கு முன்பாக நிற்கின்ற போது आपकी बोलती बंद हो जाएगी। உங்களுடைய வாய் அடைத்து वो விடும். पवित्र प्रभु के सामने अब कुछ भी नहीं है। அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக आप நீங்க जरा ஒன்றுமில்லை. कल्पना करके देखिए, एक मुकेश अंबानी को बड़ा कोई इंसान हो, முகேஷ் அம்பானி ஒரு பெரிய ஆளு. उसके सामने खड़े रहने के समय हमको कैसे भी लगेगा? हमको அவர் முன்பாக நிற்க நமக்கு எப்படி இருக்கும்? जूते का भी हम लायक नहीं है। இவங்க அதாவது செருப்புக்கு நம்ம லாய்க்கு. प्रभु के सामने कौन टिक सकता है? தேவனுக்கு முன்பாக யார் நிற்க यशाया के முடியும்? प्रभु को दर्शन देखते हैं। ஏசாயா தேவனை தரிசிக்கின்ற போது व्रक्षमैन मैं के निकम्मा हूं, நான் அதாவது பாவியான மனுஷன், அதமானேன் என்று சொல்லுகிறேன். मैं के जाके मेरे इस आंख ने पवित्र को देखा कहता है। பரிசுத்தரை நான் தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். Who can stand before God? பாருங்கள் எவ்வளவு कौन कौन है खड़ा रहेगा? யார் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? अय्यूब 40वां अध्याय 4-5 को पढ़ेंगे। 40वां अध्याय 4-5। ஈசர், உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். बोलती बंद अय्यूब का, அவருடைய வார்த்தை इतना कंप्लेन कर रहा था, எவ்வளவோ கம்ப்ளைண்ட் प्रभु ये है वो है, प्रभु यार तुम सही नहीं है, तुम जबर तुमको जानबूझ के तुम आगे इतना तकलीफ दे रहे हो। प्रभु आया, बोलती बंद। ஆண்டவர் வந்த உடனே எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. 42 अय्यूब 42 40 42 2 to 6 வாசிங்க. வாசிங்க. ம் 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 इसलिए मैं अपने आप को घृणा करता हूँ, ஆனபடினால் நான் தன்னை தாழ்த்துகிறேன். मैं धूल और राख होकर मैं के पश्चाताप करता हूँ करके ये कहता है। சாம்பலுமாய் இருந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் वो என்று अपने आप को சொல்கிறார். हम्बल करता है, தன்னை தாழ்த்துகிறார். अपने आप को प्रभु से माफी मांगता है। தேவனிடத்தில் उसने மன்னிப்பு जो கேட்கிறார். कुछ के जो अज्ञान से कहा उसने, அவர் அறியாமல் நான் देखिए செய்தது. प्रभु की कई चीजें कि हमको पता नहीं है। हमको அநேக வேளை நமக்கு आज अय्यूब के बारे में बस किताब है पता चल रहा है हमको। अय्यूब की जिंदगी யோபின் புஸ்தகம் இருக்கு. अचानक के विश्वासी की जिंदगी में क्या और हमको पता नहीं है। அநேக வேளையில விசுவாசி வாழ்க்கையில் என்ன நடக்குது धर्मी தெரியாது. क्यों सताए जाते हमको पता नहीं हमको। எந்த காரணத்தினால் பிரச்சனை வந்தது தெரியாது. धर्मी क्यों सताए जाते हैं ஏன் நீதிமான் அத हम துன்பப்படுத்தப்படுகிறார்? कह नहीं सकते क्यों करके। அது ஏன் என்று ये நமக்கு प्रभु தெரியாது. आके वो जानता है। அது தேவன் தான் அதை அறிவார். अपना भजन संगीत में एक वचन में लिखा है कि दुष्ट के दुष्ट जो के आशीष पाते हैं करके। कौन सा अध्याय पता नहीं சங்கீதத்திலே விதமா எழுதப்பட்டிருக்கிறது कि आसाफ का भजन संगीत शायद हो कि मुझको जलन होता है जब कि दुष्टों को देखता वो आशीष पाए करके। துன்மார்க்கர் நல்லா இருக்கின்ற போது அவர் எரிச்சல். लेकिन मैं बेकार अपने हाथ को धोया, ஆனபடியால் நான் கை கழுவினேன். मैं अपने आप को शुद्ध रखा, தன்னை என்னை நான் சுத்தமாக்கினேன். लेकिन मैं कई बातों से सताया जा रहा हूं करके। நான் मறுபடியும் நான் எனக்கு தொல்லைகள் हम வந்து. वाकई देखते दुनिया में कि जो दुष्ट लोग हैं துஷ்டர்கள் वो लोग अच्छे आशीष में हैं, அவர்கள் நல்லா उनको இருக்கிறார்கள். कोई कमी नहीं। அவள் எந்த குறையும் उनके இல்லை. बच्चों को देखते हैं वो लोग। பிள்ளைகளையும் लेकिन பார்க்கிறார்கள். वही भजन संगीत में क्या लिखा है? அந்த சங்கீத புஸ்தகம் என்ன यकीन எழுதியிருக்கு? हुआ कि किसी आके फिसलते हुए जगह पे लोग खड़े हैं। நீதிமான்கள் அதாவது வழுகிற இடத்துல कब उनका कब क्या होगा पता नहीं, எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது. लेकिन हमारा ऐसा नहीं है நம்ம அப்படி இல்ல. कि धर्मियों को आपत्ति तो बहुत आती है, நீதிமான்கள் மேல் अनेक ஆபத்துகள் लेकिन வரலாம். प्रभु सब आपत्ति से छुड़ाएगा। ஆனாலும் தேவன் அவை எல்லாவற்றையும் आखिरी पल में उनको उठा लेगा प्रभु। தேவன் அவர்களை கடைசி ये है कि हमारा जो मुसीबत का उठाना और उनका जो क्या है आके देखते हैं हम। இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவன் தூக்கி எடுக்கிற அந்த காரியம். हमारी मुसीबत में है हमारे को आशा, எல்லா கஷ்டங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे भरोसा है, நமக்கு நம்பிக்கை उनको இருக்குது. कोई भरोसा नहीं। அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. स्लिपरी प्लेस गिर जाए तो उठाने का कोई नहीं। வழுக்கலான ஸ்லிப்பாகிற இடத்துல இருக்கிறார்கள். मेरा उद्धार करता मेरा मददगार जिंदा है, நமக்கு உதவி செய்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். आखिरी दिन मुझे उठाएगा कहता है वो। அவர் நம்மை தூக்கி எடுப்பார். हालेलुया। अपने आप को रिपेंट करता है, को देखते हैं हम। அவர் விதமாய் நமக்கு अपना மனஸ்தாபப்படுது. इसलिए प्रभु आके अय्यूब को दुगना आशीष करता है। அதற்கு பிற்பாடு யோபுவை தேவன் இரண்டு लेकिन மடங்கு दोस्तों को ஆசீர்வதிக்கிறார். प्रभु के सजा देने के प्रभु रखा उनके 3 दोस्तों को।
प्रभु நம்முடைய दंड दे மூணு நண்பர்களையும் தேவன் தண்டிக்க लेकिन விரும்புகிறார். प्रभु ने अय्यूब को कहा ஆனா தேவன் யோபுவிடத்தில் சொன்னார், कि इस प्रकार के तो उनके दोस्त से कहा அவங்களுடைய நண்பரிடத்தில் कि சொன்னார், मैं तुमसे आके नाराज हूँ, நான் उங்கள் மேல் வருத்தமா तुमने இருக்கிறேன், मेरे अय्यूब बंदे जैसे तुमने बात नहीं किया। நீங்கள் யோபு போல் பேசவில்லை भले என்று अय्यूब சொல்கிறார். के कई कमियां थी, யோபு மேல் சில कई குறைகள், चीजें उसने से कई जो कहे कि सही नहीं थी, சில காரியங்கள் அவரிடத்தில் சரியில்லை. लेकिन साथ ही साथ उसे उम्मीद को छोड़ा नहीं, ஆனால் அவர் நம்பிக்கை उसके धीरज को छोड़ा नहीं। அவருடைய நம்பிக்கை उसका धीरज उम्मीद है प्रभु पर थी, அவருடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மேல் இருந்தது. उससे अपना होने के बाद उसे रिपेंट किया देखते हैं हम। எல்லாம் ஆன लेकिन பிறகு ये அவர் तीन அதை दोस्त की बात ऐसे नहीं थी। இவருடைய நண்பர்கள் அப்படி அல்ல. बोले कि प्रभु के एक ही जो स्वभाव के बारे में बात की है, दंड देता है, न्याय है करके, அவர் நியாயாதிபதி தண்டிப்பார் என்று தான் लेकिन சொன்னார். बाकी एट्रीब्यूट के बारे में उसको बाकी स्वभाव के कुछ भी नहीं कहा மற்ற தேவனுடைய எந்த சுபாவத்தையும் அவர்கள் और சொல்லவில்லை. सबसे बड़ी गलती क्या हुआ उनका அவருடைய பெரிய தவறு कि என்னவென்றால், अय्यूब का असली क्या रीजन क्या उनको पता नहीं, बिना मतलब को लाके लोग उनके फैसला करने लगे। இது இதனால் வந்து என்று தெரியாமலே அவரிடத்தில் வாக்குவாதம் பண்ணார். इसलिए प्रभु ने कहा कि तुम मेरा बंदा अय्यूब के पास जाओ, वो तुम्हारी प्रार्थना करेगा, நீங்கள் उसका चेहरा देखिए मैं माफ करूंगा। அவர் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ண, நான் அவருடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு தக்கபடி செய்ய आज மாட்டேன். प्रभु भी हमें अगर सजा नहीं देता है तो கர்த்தர் நமக்கு தண்டனை கொடுக்க விட்டால், हम जिसके लायक है, सजा के लायक है, हम நாம் இந்த தண்டனைக்கு லாய்க்கானவர். हमें सजा अब तक नहीं दिया तो இதுவரைக்கும் நமக்கு தண்டனை வரலன்னா, पिता परमेश्वर बेटे के चेहरे को देख के नहीं दे रहा है। பிதா தம்முடைய குமாரனுடைய முகத்தை பார்த்து நமக்கு அப்படி செய்யாது இருக்கு. उसके उस क्रूस के जो उसने जो मौत जो उसने पाई है, அந்த சிலுவையில் அவர் அடைந்த அந்த जो कुर्बानी மரணத்தை को पिता देखता है, அதை பிதாவானவர் अपने பார்க்கிறார். बेटे के चेहरे को देखता है। தம்முடைய குமாரன் முகத்தை अब सब பார்க்கிறார். बेटा का जो कि उनके लिए हमारी जो तरफदारी करता है, जो वकालत करता है, இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றார். we are all spared, हम आके बचे हैं, நாம் தப்பித்துக் अब भी बचे हैं, இப்பொழுதும் क्योंकि தப்பித்து अब भी हके प्रभु पिता परमेश्वर का जो कि बेटा जो है पिता से आके हमारे लिए तरफदारी करता है। அவர் இப்பொழுதும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டுதான் इसलिए कि हम आके इस प्रकार आके हम क्या देखते हैं, இதனால் தான் நாம் என்ன कि பார்க்கிறோம், अय्यूब का पहले के जो हालात जो कि इसके बाद के हालात के दुगना हुआ करके देखते हैं। அவருடைய முன்னிலை பின்னிலை முன்னிலை, उसके बाद जितने भी भेड़ बकरियां जो भेड़े थी, ऊंट थे, गधे थे, सब डबल हो गया। எவ்வளவு ஒட்டகம், அதாவது மாடு, ஆடு மாடுகள் எல்லாமே लेकिन ரெட்டிப்பான மடங்காய் बच्चे डबल नहीं हुए, ஆனா பிள்ளைகள் बच्चे 10 ही है, 10 பேர் தான். ठीक है, जो 10 बच्चे जो मरे हैं 10 பிள்ளைகள் वो मरे नहीं, अपने स्वर्ग में है। அவர்கள் பரலோகத்தில் वो இருக்கிறார்கள். जो मरने के बाद वो 10 बच्चे को देखेगा, वो அவர் மரித்த பிறகு அந்த பிள்ளைகளை பார்ப்பார்கள். हालेलुया, हालेलुया. बच्चे को डबल नहीं किया, பிள்ளைகளை அவர் பார்க்கவில்லை, हालेलुया, ரெண்டாக கொடுக்கவில்லை. ऐसे प्रभु के आज सुबह के दिन प्रभु हम क्या देखते हैं இன்றைய கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், कि मुसीबत आना जायज है। எந்த முசீபத் பிரச்சனை வரலாம், ऐसा हम ना सोचे कि पापियों को मुसीबत आता है, धर्मियों को नहीं करके, பாவிகளுக்கு மாத்திரம் பிரச்சனை வரும், நமக்கு धर्मियों को வராது. ही आएगा, நீதிமானுக்கு தான் வரும், दुष्टों को भी आएगा, துன்மார்க்கருக்கும் लेकिन வரும். हमको जो मुसीबत आती है நமக்கு வருகின்ற हमारे பிரச்சனை भक्ति को बढ़ाता है, நம்முடைய பக்தியை हमारे கூட்டுவது, विश्वास को बढ़ाता है, நம்முடைய விசுவாசத்தை प्रभु के प्रति கூட்டுவதற்கு, भरोसा को बढ़ाने के लिए நம்முடைய मुसीबत நம்பிக்கையை है। பெருக்குவதற்காக. हमको बीमारी इसीलिए आता है நமக்கு இது அதனால தான் ताकि வியாதிகள் अपने வருகிறது. आप को हम्बल करे, நாம் அதிலே தேவனுடைய சமூகத்தில் हमने தாழ்த்துவோம். कहा गलती की अब अपने गलती से उस गलती का एहसास हमको हो, அந்த தவறினுடைய அந்த மனம் திரும்புதல் நமக்கு ताकि வர प्रभु के வேண்டும். साथ हमारा मेल मिलाप ठीक रहे कर देते हैं। தேவனோடு நாம் இசைந்து இருக்க வேண்டும். दूसरा तीमुथियुस किताब 2 தீமோத்தேயு दूसरा तीमुथियुस किताब 3 अध्याय 12 वचन। 3:12. हाँ, पहला पत्रस 5:9। ஒன்று பேதுரு 5:9. पहला पत्रस 5:9। इस प्रकार के जो हर एक मुसीबत है करके देखते हैं हम, இப்படி விதமாக எல்லாருக்கும் வருகிறது. अपने विश्वास में इस बीच आके हम आके कायम रह के कहता है, நாம் விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். हम इस आके हर मुसीबत में हम अपने विश्वास को ना खोए, எந்த பிரச்சனையில் நாம் நம்முடைய நம்பிக்கை हमारे विश्वास को हम कायम रखे और விசுவாசத்தை हमारे நாம் दुखों में, காத்துக்கொள்ள வேண்டும். हमारे मुसीबत में, हमारे विश्वास में हम पक्का रहे देखते हैं। நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் रोमियो किताब 12:12 को पढ़ेंगे, रोमियो 12:12। ரோமர் 12:12.
इसलिए आके वाक्य मुसीबत में आके इस प्रकार जाकर धीरज रखना चाहिए करके देखते हैं हम। அதனால தான் எந்த பிரச்சனை நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். हाँ, हिब्रू इब्रानी किताब 10:36 எபிரேயர் 10:36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. हमको धीरज के प्रभु के हमारे धीरज को आके इस प्रकार मुसीबत के जरिए आके हमारा बढ़ाता देखते हैं हम। நம்முடைய பிரச்சனை மூலமாக நம்ம நம்பிக்கையை பெருக்குது. क्योंकि रोमियो की किताब ரோமர் 5वां अध्याय 3-4 में से लिखा है। 3:5 விதமா எழுதப்பட்டிருக்கு. हाँ, हाँ, देखिए यहाँ पर कि मुसीबत जो है कि धीरज को पैदा करता है உபத்திரவம் பொறுமையையும் और धीरज जाके इस प्रकार के परीक्षा को पैदा करता है பரீட்சையும் और परीक्षा जो के भरोसा को बढ़ाता है करके देखते பரீட்சை हैं। நம்பிக்கையும் तो உண்டாக்குது. इससे प्रभु में अलाव करता है ताकि हम आगे धीरज का आगे बढ़े, हम बढ़े, இது निमित्त நாம் நம்பிக்கையோடு हम आगे प्रभु के प्रति विश्वास बढ़े हमारे यहाँ, நம்முடைய விசுவாசத்தில் நாம் பலம் हमारे प्रभु के प्रति भरोसा बढ़े, हम தேவன் மேலத்தில் நம்பிக்கை हमें मिटाने के लिए या हमें सताने के लिए हमें आके खत्म करने के प्रभु हमें आके इस प्रकार का हमें मुसीबत नहीं देता, அழிப்பதற்கோ நம்மை கொண்டு போடுவதற்கு அல்ல, நம்முடைய விசுவாசத்தை பெருக்குவதற்கு. ताकि जब आके हमें हम आके जब आजमाए जाएंगे, நாம் சோதிக்கப்படும் போது हम आके सोने की तरह या कुंदन की तरह के आके निकलेंगे करके பொன்னாக விளங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். हालेलुया। हालेलुया। इस आयub की किताब में आज के हमने देखे ये चीज देखे, இந்நாட்களில் இந்த காரியத்தை हम भी आयub की तरह धीरज रखे, हम யோபு போல் इस நம்பிக்கையோடு पर प्रभु का रहम और तरस को हम देखते हैं। தேவனுடைய இரக்கத்தை அவருடைய वही है தயவை कि याकूब कहता है कि उसका रहम को और तरस को देखते हैं, प्रभु के देखते हैं। இரக்கத்தை அவருடைய தயவை நாம் தேட வேண்டும். हम दोबारा पढ़िए याकूब की किताब 5वां अध्याय 11 वचन। பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். देखो सब्र करने वालों को हम मुबारक कहते हैं। तुमने अय्यूब के सब्र के हाल को सुना ही है और प्रभु की तरफ से जो उसका अंजाम हुआ उसे भी मालूम किया है, जिससे प्रभु बहुत ही तरस रहम जाहिर होता है कहते हैं। இதோ கர்த்தருடைய முடிவையும் கண்டிருக்கு, கர்த்தர் மிகுந்த உருக்கம் இரக்கம் உள்ளவர் என்று சொல்லி பாருங்க. इससे प्रभु पर हम आके शिकायत ना करें, கர்த்தரிடத்தில் நாம் முறையிட வேண்டாம். मुझे ऐसा है वैसा है, मैं बीमार हूँ, मुझे ये प्रॉब्लम है, हम शिकायत ना करें। வியாதியா இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை சொல்லி इस मुसीबत के इस रास्ते के बीच में அந்த பிரச்சனையின் பாதையிலும் प्रभु उसका तरस को, उसका रहम को जाहिर करता है। தேவனுடைய இரக்கத்தை அவருடைய தயவை நமக்கு கட்டளையிடுகிறார். उस भरोसे के साथ इस आत्मिक जिंदगी में सफर करता रहेंगे हम। அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி प्रभु सचन को आशीष करें। கர்த்தர் இந்த வார்த்தை